ஹாய் ரெஜிசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கோட ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஸ்டோரி தான், விஸ்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ இது வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் போட்டதே இல்லை. இது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. ஸோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா நான் இதை எப்போ எடுத்து வச்ச ஸ்டோரின்னு நீங்கள் கேட்டால் கொஞ்சம் அரண்டுருவீங்க. பிகாஸ் நான் இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போது ஆல்மோஸ்ட் பிப்ரவரின்னு நினைக்கிறேன், அப்போ எடுத்து வச்ச ஸ்டோரி இது. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட எனக்கு ரெக்கார்ட் பண்ணப்படும்போது படப்படன்னு இருக்குது. ஏன்னே தெரியல. இந்த ஒரு ஸ்டோரி நான் பேசணும்னு எடுத்தால் மட்டும் ஏதோ ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே வந்துடுது. பட் என்னால் அது கண்டிப்பாக நல்லா கொடுக்க முடியும். நானும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பண்ணாததெல்லாம் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த ஸ்டோரி என்னமோ ஸ்பெஷல் தான். நல்லா வந்தால் சரி தான் இல்லையா? ஸோ எனக்கு தெரியும் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ நான் இவ்வளோ நாளாக கொடுக்கல, இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு நானே ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு மெயின் திங் அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லணும். லுமினார் அகாடமி கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் 1 மந்த்துக்கு முன்னாடியே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோடய சுச்சுவேஷன் என்னால் லுமினார் அகாடமி இப்போதைக்கு போட முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஐ மீன் ஜனவரி, ஓகேவா? நெக்ஸ்ட் இயரா அப்படின்னு பார்க்காதீங்க, ஜனவரி போட்டுருவேன். இப்படி தான் சொல்லுவேன், நீ போட மாட்டேன் ஏமாத்துவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்தீங்க, எனக்கு தெரியும். பட் சொல்கிறேன், நிஜமாலே போடுறேன், ஓகேவா? சரி, சுச்சுவேஷனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் வந்து ஒன் ஷாட் அப்படியே லைனாக இருக்குது. அடுத்த ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, நம்ம டியாங் பர்த்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து பார்க்கணும். நான் லுமினாரை ஃபோக்கஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு மற்ற வீடியோ ரொம்ப டிலே ஆகும். ஸோ நான் இந்த மந்த் மட்டும் கொஞ்சம் முடிச்சு விட்டுடுறேன். அப்புறமா நம்ம லுமினார் நியூ எஃப்எஃப் எல்லாமே பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக போட்டிருந்த யூமின் ஸ்டோரிக்கு நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டிருந்தீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூமின் ஸ்டோரி பார்த்தோன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அப்பப்போ வந்து யூமின்னு இருக்காங்க, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறனால மட்டும் தான் நான் யூமின் எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா அதையுமே நானுமே மறந்துருப்பேன். ஸோ தேங்க்யூ எனக்கு அப்பப்போ ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நான் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப பேசிட்டேன், வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். அவன் கையில் ஒரு குட்டி ரிங் பாக்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்தோட நம்ம டயாங் தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மைல் தான் இருக்கு. அப்படியே அவன் ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். இன்னும் ஏன் வராமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு காரில் ஒரு பர்சன் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கார் ட்ரைவ் பண்ணுற பர்சனுமே ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஃபோனை திரும்பி பார்க்குறாங்க ரொம்ப கோவத்தோட. ஸோ இப்போ அந்த ஃபோன் அப்படியே கார் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்ட. சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு? ஜங்குக், எங்கே போயிட்ட? இன்னைக்கு பார்ட்டியில் நீ கலந்துக்கிட்டே ஆகணும். அம்மா, நான் இன்றைக்கி வரமாட்டேன். நீ என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்காக நாங்கள் பார்த்து வச்ச பொண்ணுடா. இன்றைக்கி ஒன்று அவன் மீட் பண்ணான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தா தெரியுமா? நீ என்ன இப்படி பண்ணுற? நான் பார்க்க சொன்னேன்னா? எனக்கு இப்போதைக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ஒரு வேளை நான் கல்யாணம்னு பண்ணால் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். டேய், பிஸ்னஸ்க்காக பண்ணாலும் அந்த பொண்ணு நீ லவ் பண்ணலாமே, தப்பில்லையே. அழகாக இருப்பா, லட்சணமாக இருப்பா, மூக்கு மூலியமாக இருப்பா, நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணு. ஸோ டக்குன்னு நம்ம ஜங்கு காலை கட் பண்ணி விட்டுடுறான். அப்படியே ஜங்கு காரை பிரேக் போட்டுட்டு காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டான். அவன் தலையில் அப்படியே கை வச்ச மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ யாரும் மறுபடியும் கால் பண்ண ஜங்குக்கு தான் பார்த்துட்டு கால் அட்டன் பண்ணுறான். சொல்லு சுகா, என்ன வேணும்? ஏய், எங்கடா இருக்க? எதுக்கூட அவங்க அம்மா தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணிருக்குறாங்க. ஷோ, அவங்க தொலை தாங்க முடியல சுகா. சும்மா அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியலை. கல்யாணம் பண்ணிக்கோன்னு உசுரை வாங்குறாங்க. ஐயோ, கல்யாணம் தானடா ஜங்குக்கா, பண்ண வேண்டியதானே? சுகா, உனக்கு தானே பற்றி தெரியும்ல, பிஸ்னஸ் டீல் மூலிமா கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு பிடிக்காதுடா. அதுவும் அந்த பொண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். திமிரு பிடிச்சவ. மனுஷனா கூட மடிக்க தெரியாது, மிருகண்டாது.
அதை போய் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் உசுரை வாங்குது. வாய்ப்பே கிடையாது சுகா. இந்த உலகத்தில் எவனை வேணாலும் நான் கட்டுவேன், அவளெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இந்த மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்ல, இந்த பக்கம் சுகா தான். ஆனால் அவனால் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு உன் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி சுகா தெரியும்? ஜிமின் இங்கே உன் வீட்டில் தான் இருக்கான். அவன் தான் சொன்னான் என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு போனேன், சிக்குனேன், செத்தனேன் அவனே. அதுக்கு நான் போனா தானே. அப்படிலாம் அவனால் இந்த பார்ட்டியை ஸ்கிப் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி வராங்க ஊர்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி கூட டீல் இருக்க நிறைய பார்ட்னர்ஸ் இன்னைக்கு வராங்க. நம்ம எல்லாரையும் அட்டென்ட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும். மறந்துட்டியா? இன்னொரு நாள் பேசிக்கலாம் சுகா. வாய்ப்பே இல்லை ஜங்குக். இன்னைக்கு மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. நீ என்கேஜ்மெண்ட் பண்ணுறியோ பண்ணலையோ அதெல்லாம் உன் பாடு. மரியாதையே பார்ட்டிக்கு வந்து சேர்ந்துற, சரியா? டேய் அதெல்லாம் முடியாது. ஷோ எனக்கு தலை வலிக்குது சுகா. இதுக்கு ஏதாவது வலி இருந்தால் சொல்ல. இதுக்கு ஒரே வழி தான். யாரையாவது லவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நெல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, உன் வீட்டில் கட்டி வச்சுருவானுங்க. அதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அட போடா நீ வேற. ஏன் லவ் பண்ண முடிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி கல்யாணத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி என்னமோ பண்ண. ஆனால் ஈவினிங் பார்ட்டிக்கு வந்து சேர்ந்துறேன். நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஜிமினை பார்க்கறதுக்கு உன் வீட்டுக்கு தான் போகிறேன். அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டோம்? அவங்க பையன் யார் கூடயோ ஓடி போயிட்டேன்னு சொல்லிடு. டேய் யார் கூட ஓட போகிறேன் சொல்லுடா, நான் வந்து கையெழுத்து போடுறேன். பொத்திட்டு வைடா ஃபோனை அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அடையே காலை கட் பண்ணுறான். அவனுக்கு இன்னும் வெறியாக தான் ஆகுது. ஏன்னா சுகா வந்துட்டு அப்படி ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா ஜங்குக்கு பிஸ்னஸ் தான் எல்லாமே. அவன் ஃபேமிலியை கூட பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ஆனால் எல்லாரும் மேலேயும் மரியாதை இருக்குது. ஆனால் ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக ஒரு டீலுக்காக ஜங்குக்கு ஒரு பொண்ணு தலையில் கட்ட பார்க்குறாங்க. அது ஜங்குக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு ஒரு ஸ்லாப் சவுண்ட் கேட்குது. ஏய் சேன், ஏன் இப்படி நடந்துக்கிறேன் கிட்ட? நீ இது வரைக்கும் என் மேலே கையை வச்சது இல்லையே. போய் இந்த பிச்சுக்காக என் மேலே கை வைக்கிறியா? சாங்க சேந்தா நம்ம டேங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு இழுத்து. நீ ரொம்ப பேசுகிற டேங். வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் ஒரு வாட்டி சொன்னது உனக்கு காதில் கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது. நான் மிஸ் ரியாவை லவ் பண்ணுறேன். வாட் சேன், என்ன சொல்கிற? நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டா? நம்ம ஆல்ரெடி என்கேஜ். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் இந்த ரிங்லாம் புல்ஷிட். உன்னை நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? சேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் உனக்காக தானே சேன் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வெட்டிங் அப்போ பின்னாடி தெரியாதான் டக்குன்னு அந்த ரிங் பாக்ஸை பிடிங்கிட்ட. ஓ ஃபேக் டைமண்டா? வாட்டேயா உன்னோட நிலமையில உன்னால் இந்த மாதிரி ஃபேக் டைமண்ட் மட்டும் தானே வாங்க முடியும். இங்கே பாரு, மரியாதையாக ரிங்க கையில் கொடுத்துற. அப்போ சேர்ந்தா அப்படியே டேங்கோட சிக்ஸ் அப்படியே அழுத்தி பிடிக்கிறான். டேங்கோடைய அந்த கையை எடுத்து விட்டுறான். சுப்பரியாதான் அப்படியே டேங்கிட்ட வந்துட்ட. என் கையை பற்றியா? ஒரிஜினல் டைமண்ட் ரிங் சேனலுக்காக கிஃப்ட் பண்ணான். என்ன அவன் நேற்று அஃபிஷியலாக என்கேஜ் பண்ணிக்கிட்டான் அவங்க ஃபேமிலி முன்னாடி, தெரியுமா? சொட்டாங்க தான் அப்படியே திரும்பி சேனை பார்த்து தான் முறைக்கிறான். அவன் கண்ணூருமா லைட்டாக கலங்க. ஹவு டேர் யூ சேன், உனக்கு எப்படி என்ன சீட் பண்ண மனசு இருந்துச்சு? நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். நீ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன்னா அது காரணம் நான் தானே. நான் உனக்காக எவ்வளவோ இழந்திருக்கேன். உனக்காக என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். உனக்காக தானே சேன் எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ எப்படி இப்படி ஒரு பிச் கூட சேர்ந்து நீ ஏமாத்தின? வாயை மூடிட்டேன். நீ எனக்காக அவ்வளோவாலாம் ஒன்றும் பெருசாக பண்ணிடல. ஜஸ்ட் 3 இயர்ஸ் என் கூட சேர்ந்தே ஃபேமிலி பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். பட் மிஸ் ரியா அவங்க கம்பெனியில் என்ன சிஓ ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷாரு இவளா? இவனை சிஓ ஆக்க போகிறாளா? அண்ட் நீ என்ன சேன் இப்படிலாம் பேசுகிற? நீ பேசுறதை பார்த்தா நம்ம லவ்வை விட அந்த பதவி தான் உனக்கு முக்கியன்ற மாதிரி பேசுகிற. லவ்வா? எதை லவ்னு சொல்கிற? 3 வருஷம் லவ் பண்ணுறேன்ற,
ஆனால் நீ ஒரு ரூமில் நான் ஒரு ரூமில் தானே இருக்கோம். இது வரைக்கும் என் விரல் மேலே பட்டிருக்குமா? இல்லை நீ தொடதான் விட்டுருப்பியா? எதை வச்சு நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அப்போ ரியாதா அப்படியே கையில் இருக்க ரிங் பாக்ஸ் செட்டு அவங்களோட முகத்துலேயே போட்டுட்டு இந்த ஃபேக் ரிங்கை நீயே வச்சுக்கோ. அண்ட் சான்க்கு நான் இருக்கேன். இனிமேல் உன்னோட அந்த ஃபேக் டியர்ஸ் லவ்னு சொல்லிட்டு ஃபேக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராத, ஓகேவா? அப்படின்னு மாதிரியா சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம அதான் சான்கிட்ட கண்ணை காட்ட சாந்தா பாக்கெட்லேருந்து ஒரு செக் புக் எடுக்கிறான். ஸோ நம்ம சான் அப்படின்னு செக்கில் சைன் பண்ணிவிட்டு இந்த செக்கில் நான் 1 crore செக் எழுதியிருக்கேன். இந்தா இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் என் பின்னாடி சுற்றுறத விட்டுட. ஏன்னா நான் ஒன்றை லவ் பண்ணல டேயாங், நான் மிஸ் ரியாவை தான் லவ் பண்ணுறேன். டேயாங்க்கு ரொம்ப கோவம் வருது. அந்த செக்கை அப்படியே பார்க்குறான். கையில் தான் இருக்க அந்த செக்கு. டேயாங் தான் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். அவனோட ஐஸ் அப்படி நல்லா வைப் பண்ணிட்டு அந்த செக்கை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேயாங்கோட லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மக் வருது. அப்படியே அந்த செக்கை தான் சேனோட ஃபேஸில் அப்படி விட்டு எரிஞ்சிட்டு என்ன நினச்ச சான்? இந்த 1 crore எனக்கு மதிப்பாக இருக்கும்னு நினச்சியா? இந்தா இதை நீயே வச்சுக்கோ. உனக்கு வேணா யூஸ் ஆகும். உன்னோட அந்த நியூ பிச்சுக்கு எதாவது வாங்கிக்கூட. அண்ட் மிஸ் ரியா ரைட், இன்னைக்கு என்ன சீட் பண்ணவன் நாளைக்கு ஒன்றும் சீட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அது சரி, நீயே என்ன சீட் பண்ணிட்டு தான் அவன் கூட போயிருக்கா, ரைட்டு தான். சும்மா சாந்தா தேங்காய் பிடிச்சி இழுத்துட்டு நான் உனக்கு கிடைக்கலன்னு லூஸ் ஆயிட்டியா? எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா? உனக்கு கொடுத்த காசு எதுக்கு வேணான்ற? ஏன்னா அது என் கால் தூசிக்கு சமம். உன்ன மாதிரி ஒரு சீட்டர்கிட்ட இருந்த நான் அதெல்லாம் வாங்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ஃபோன் அவ்வளோ தூரம் தூக்கி விட தெரிஞ்ச எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். ஸோ உன்னோட இந்த மணியை நீயே வச்சுக்கோ. டேங் தான் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். அவனுக்கு செம்மகாண்டாக இருக்கு. அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நம்ம டேங் அப்படியே உட்காடுறான். நம்ம டேங் தான் அப்படியே அவனோட தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அவனோட ஷோல்டருடைய ஒரு பர்சனோட இடிச்சு உட்காடுறாங்க. ஸோ டேங் தான் அப்படியே நிமிந்து பார்க்குறான். ஹாய், என்னோட நேம் ஜங்குக். ஸோ டேங் எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருக்கான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன நீ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குற. எங்க பேர் நீ யாருன்னு கூட தான் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. நீ அவங்ககிட்ட பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, நீ ரொம்ப லாயலான பர்சன். பட் என்னால் கல்யாணம்லாம் சரி ஓகே, கல்யாணம் வேண்டாம், உண்மையான கல்யாணம் வேண்டாம், கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 year எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா? நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீ யார்? நான் இதுக்காக உன்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் லிசன், நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னோடய நேம் ஜங்குக். என் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு பிடிக்காத பொண்ணு. இன்றைக்கி ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கா. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தமா? புல்ஷிட். பட் எனக்கு அது பிடிக்கல. பட் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் ஒன்றை பார்த்தேன். உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ப்ளீஸ் நோன்னு மட்டும் சொல்லாத. இது நீ எனக்கு பண்ணுற ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோ. நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேன். எவ்வளோ வேணாலும் கான்ட்ராக்டில் போட்டுக்கோ, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் கேட்கட்டா? தப்பாக எடுத்துக்க மாட்டியே? இல்லை எடுத்துக்க மாட்டேன். நான் அவங்க கூட பேசினதை நீ கேட்டுட்டு இருந்த ரைட்? ஆமாம். ஸோ நான் காசுக்காக என்ன நாள் பண்ணுவேன்னு நினச்சிட்டியா? இல்லை 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 இல்லை, அந்த மாதிரி நான் நினைக்கல. அப்படி கிடையாது. நான் இப்போ உன்கிட்ட வந்து கேட்டதுக்கு ரீசனே நீ அவனுக்காக எவ்வளோ லாயலாக இருந்திருக்க, அவனுக்காக நீ நிறைய செஞ்சுருக்க. பட் இந்த டைமண்டை அவனுக்கு பார்த்துக்க தெரில. ஸோ கொஞ்ச நாளாக இருந்தாலும் நான் அவனை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஓ, என்னை பார்த்துக்கணுமா? சரி, ஃபஸ்ட்டே நேம் எனக்கு தெரிஞ்சுக்கோ. கேம்டேன். அப்போ ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அப்போ டேங் தான் இந்த ரிங் தான் போட்டு விடுவேன். அப்போ ஜங்குக் தான் அந்த ரிங் அப்படியே பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கு. அந்த
ஷானுக்காக வாங்கினது தான். ஆனால் இதுக்காகவும் ஒருத்து கிடையாது. ஸோ நீ இதே ஏற்றுப்பியா? நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? சீரியஸாக கேட்குறா. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு அங்கே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச், இந்த ஹெல்ப்பை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அப்போ ஜங்குக்கு இப்படி பண்ணது டேங் லைட்டே ஷாக் ஆகிறான். ஒரு 2 செகண்டில் அவன் கொஞ்சம் காம் ஆகிட்டேன். நம்ம ஜங்குக்கு அவனை அப்படி பேக்கப் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பண்ட், என்னிலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு நீ என்னோட ஹஸ்பண்டில். ஆமாம். நம்ம ஜங்குக் தான் டேங் கையே எப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம சுகா தான்டா. ஹாய் ஆண்டி, ஜிமின் எங்க? ஜிமினா மேலே ரூமில் இருக்கான். ஓகே. ஜங்குக்கு ஃபோன் பண்ணியாப்பா? அவன் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான், வருவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே மேலே போகிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம சுகா தான்டா ஜிமினோட ரூம்குள்ளே அப்படியே வராரு, பூனை மாதிரி பதுங்கி. ஸோ ஜிமின் தான் பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. சுகா தான் வந்து கதவு பொறுமையை லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்க சுகா தான் போயிட்டு பெட்க்கு பின்னாடி எப்படி ஒழிஞ்சிக்கிறாரு. ஜிமின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான் பாத்ரூம்குள்ளே இருந்து. ஸோ அப்படியே அந்த தலையை தோட்டிக்கிட்டே அப்படியே முன்னாடி தான் வந்து நிற்கிறான். சுகா தான் பொறுமையாக அப்படியே உட்காந்து மணிக்கு நம்ம ஜிமின் கிட்ட கொஞ்சமாக கிட்ட போகிறான். ஸோ டக்குன்னு நம்ம ஜிமினோட இடுப்பை பிடிச்சி டக்குன்னு தூக்கிடுறான். யார்? மூச்சுக்குட்டி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஐயோ கேட், என்னை விட்டுடா, இறக்கி விட்டுடா. வாய்ப்பே இல்லை. என்ன இப்படி தொலைக்கு முழுக்குன்னு ஆயிட்டா? விடு. என்ன ஆன்ட்டிலாம் கீழே தான் இருக்காங்க, பார்த்தாங்க அவ்வளோதான். எங்கள் வீட்டில் தான் தொலை பண்ணுறேன்னு பார்த்தா செக்கோக்கு வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுறேன். எங்கே இருந்தா என்னடா? என் மூச்சியை நான் தூக்கி கொஞ்சிறதுக்கு எனக்கு நேரங்காலம் இடம்லாம் தேவையா என்ன? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம சுகா தான் அப்படியே ஜிம்னுடைய பேக் பேக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜிம்மின் தான் அவரோட ஷோல்டர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டவல் போத்திருக்க, இடுப்பில் ஒரு டவல் கட்டியிருக்காரு. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே அவனோட ஹிப்போடு சேர்த்து அப்படியே ஹக் பண்ண நின்றுட்டுருக்கோம். ஜிம்மினோட ஷோல்டரில் நம்ம சுகாவோட ஹெட் இருக்குது. நம்ம ஜிம்மின் தான் அந்த வெட்டான ஹேரோட மிரரில் நம்ம சுகாவை தான் பார்த்துட்ருக்கோம். சுகா அப்படியே கண்ணை மூடி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மின் தான் அப்படியே பொறுமையாக டேர்ன் பண்ணுறான். சுகா அப்படியே முன்னாடி திருப்புறாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமே சுகா. ஐயோ மூச்சி, இந்த ஜங்குக்காக்கு கல்யாணம் நடக்கணும். அவனுக்கு கல்யாணம் நடந்தால் தான் நம்மளுக்கு கல்யாணம். மறந்துட்டியா? நீ இன்னும் உன்னோட சின்ன பையன், உன்னோட கசன் இன்னும் அவனுக்கே கல்யாணம் ஆகலை. அதுக்குள்ளே உனக்கு பண்ணி வச்சுருவாங்களா? ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆகட்டும்டா, பார்த்துக்கலாம். அவனுக்கெல்லாம் வெயிட் பண்ணால் நம்ம கல்யாணம் நடக்காது. அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், பைத்தியக்காரன். என் ஃப்ரெண்டை திட்டாதடா, அவன் இல்லைண்ணா நான் அவனை பார்த்துட்டு கூட முடியாது. ஆமாம், ஃப்ரெண்டு சொன்னா வந்துட்டியா? எங்கள் பாரிஷுக்கா இப்படி எத்தனை நாளைக்கு மறைஞ்சு மீட் பண்ணுறது? மறைஞ்சு மீட் பண்ணுறமா? டேய், நான் எங்கே இருக்கான்? ஒரு ரூமில் கீழே ஜங்குக்கா மாட்டேன் சொல்லிட்டு தான் வந்த ஒரு ரூமுக்கு போகிறேன்னு. இதுக்கு பேர் தான் மறைஞ்சு மீட் பண்ணுறதா? ஐயோ சுகா, இருந்தாலும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம். ஹே, இப்போவே நீ க்ளோஸாக தான் நிற்கிற. ஒன்று சொல்ல, அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு கல்யாணம், அப்புறம்தான் எல்லாம். சரி, அப்புறமா இருந்துட்டு போகுது. இப்போ ஒரு கிஸ்டா? வாய்ப்பே இல்லை. டேய், எப்படி வெட்டாக இருக்க? அவனோட அந்த வெட்டான லிப்பில் ஒரு கிஸ் வச்சுட்டுக்கலண்ணா. பாவண்டா நான். இப்போ என் மூச்சு என்ன பண்ணுமா? அப்படியே மெதுவாக கண்ணை மூடுமா. நான் அப்படியே இழுத்து வச்சோன்னு அடிச்சுட்டு நல்ல பிள்ளையா கீழே போயிடுவேண்ணா. இங்கே பாரு கேட், உன்னோட இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. இப்போ ஒழுங்காக கிளம்ப. வாய்ப்பே இல்லை. நகந்துட முடியாத. நம்ம சுகா அப்படியே ஜிமினை கொண்டு வாலில் சாய்ச்சி நிற்க வைக்கிறான். டேய், எப்போ பார்த்தாலும் செவத்தில் நடிச்சு நிற்க வைக்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? அப்படியே இந்த லிப்ஸை கடிக்கலான்னு என்ன நினைக்கிற? சரி, கொடுத்துட்டு போ. எவ்வளோ நேரமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அட பாவி, வேணான்னா இப்போ ஏதோ ஆர்வமாக கேட்குற. வேணான்னு சொல்ல முடியலையே. ஜிமினா, என்னடா வேணான்னா? கல்யாணத்துக்கு அப்புறம்
சரி சரி பொறுமையா. சார் அப்போ ஒரு ஃபோன் ரிங் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம சுகா தான். இருடா. ம் இருடா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறான். ஜிமின் தான் அவனோட நெக் ஃபுல்லாக அப்படியே மாதிரி. ஏய் சத்தம் போடாத ஜிமின். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுருந்துருப்பான். டேங்க்கு இதெல்லாம் வியர்டாகுது. ஒரு சின்ன சிரிப்போட டேங்க பார்த்துட்ருக்கான். ஜங்குக் தான் டக்குன்னு ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு மாடு சுகா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமினா? நான் என்னடா பண்ணேன், அவன் தான் என்னை பிடிச்சி வச்சு பண்ணிட்டுருக்குறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் ஷோ சரி எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்னடா சொல்லு. கடிக்காத. ஐயோ டேய் முதல் நோட்டு தள்ளிவாடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஜிமின் 2 minutes சொல்லலாம் இரு வரேன் அப்படின்ட்டு ஜிமினை விட்டுட்டா சுகாடி தள்ளி போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான். நீயும் ஜிமினும் கொஞ்சம் நான் சொல்கிற இடத்துக்கு வர முடியுமா? எங்கடா வரணும்? சரி இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம ஜிமினும் சுகாவும் தான் காரில் இருக்காங்க. சர்ச்சுக்கா? எதுக்காக சர்ச்சுக்கு? இவனுக்கு கடவுள் நம்பிக்கலாம் இல்லையே. எனக்கும் தெரிலடா ஜிமின், ஆனால் அவனை கூட்டிகிட்டு வர சொன்னான். சரி போய் பார்ப்பேன் என்னன்ட்டு. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம அங்கே தான். எனக்கு எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கீங்க. வாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் என் பிரதரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தான் பேலன்ஸ். கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே சொன்னேன். எது உண்மையான கல்யாணம் மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா? அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுது கான்ட்ராக்ட் மேரேஜுன்னு. பட் நம்ம ஃபேமிலிலேயும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தெரியணும்ல. அதுக்காக தான் ஒரு ஆல் இண்டியா ரேடியோவையும் அண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருக்கேன். அவங்க 2 பேரும் நம்மளுக்கு ப்ரூஃபாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு சைன் பண்ண 2 பேர் வேணும் தானே. அதுவும் சரிதான். எங்க டேம் சொல்லியா என்ன வேணும்? அது உங்கள் ஃபேமிலி சைடில் ஏதாவது இஷ்யூ ஆகுமா இந்த மேரேஜ்னால்? அவ்வளோலாம் வருத்தப்படாத. எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. ஸோ நான் என்ன ஆனாலும் என்னை யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ நான் இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்ல எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஜங்குக்கு மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். ஸோ இப்போ நம்ம சுகா தான். ஜங்குகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ இதான் நீங்கள் சொன்ன ஃப்ரெண்டா? காலில் கேட்டுமே அந்த அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பாட்டு டேங்க் கேட்க இந்த பக்கம் நம்ம சுகா தான். யாரோட அந்த பையன்? சுகா இவர் பேர் டேங். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சுகாக்கு ஜிமினுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ ஜிமின் அப்படியே கிட்ட வந்துட்டு கையை கொடு சூப்பர்டா அண்ணா, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு கல்யாணம் நடந்தால் தான் எனக்கும் சுகா கல்யாணம் நடக்கும். ஸோ அப்போ நம்ம சுகா தான் கையோடி எடுத்து விட்டு டேய் இருறா ஜொங்கோ விளையாடாத. இந்த பேர் யாருன்னு தெரியாமல் இங்கே பேர் இவர் பேர் டேங். இவருக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லை. கிம்வி கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கார். நான் இவரை மனசார லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படி டேங்கோட ஐஸை பார்த்துட்டே பேசுகிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் சுகாவோட ஷோல்டர் அப்படி லைட்டாக தட்டிட்டு பார்த்தியா என் அண்ணனோட கண்ணில் லவ் எப்படி தெரியுதுன்னு? உனக்கு அவன் கண்ணு தெரியல லவ் தானே தெரியுது. எனக்கு அவன் வாயில் வர போய் தான் தெரியுது. அவன் யாரையும் லவ் பண்ணலடா, நம்மக்கிட்டே உருட்டுறான். உனக்கு தெரியலையா? அவன் ஏமாத்துறான்டா. என்னமோ சொல்லு சுகா, என் அண்ணன் கண்ணில் எப்பயும் இல்லாததை நான் இப்போ பார்க்குறேன். உண்மையை சொல்கிறான்னு தான் எனக்கு தோணுது. நீ தான் போய் நினச்சிட்ருக்க. சொட்டையாங்க தான் டைம் ஆகிட்டே இருக்கு. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்க வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் என் கையை பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே அங்கே இருக்க ஃபாதர் கிட்டே போகிறான். இங்கே ஜிமினுக்கும் நம்ம சுகாக்கும் ஒன்றுமே புரியல. ஆனாலும் அவனுக்கு ஒன்றுமே புரியாமலே பின்னாடி போயிட்டுருக்கானுங்க. ஜங்குக் எதுக்காக இப்படி மேரேஜ் பண்ணணும்? வீட்டில் சொல்லி நல்லா கிராண்டாக பெருசாக பண்ணலாமே. இல்லை சுகா, நம்ம வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா? ஸ்டேட்டஸ் மயிர் மண்ணாங்கட்டின்னு பார்ப்பாங்க. அண்ட் டேங் அவ்வளோ ஸ்டேட்டஸான பையன் கிடையாது. அவர் கம்பெனியில் எம்ப்ளாய், அவ்வளோதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்டேன். எனக்காக நீ வந்து நிற்கணுன்ட்டு வந்து நிற்கிறது தான் இல்லை நீயும் அவங்கள மாதிரி தான் பேசுவேன்னா இங்கேருந்து உடனே கிளம்புற. டேடி ஜங்குக் அப்படி சொல்ல வரல. சரி ஓகே ஃபைன், கல்யாணம் பண்ணிக்கோ. என்னோடய ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும். நீ நிஜமாலே டேங்க லவ் பண்ணனா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன்.
வீட்லேயும் சரி எப்பயுமே சரி. ஸோ ஜங்குக் லேட்டாக சிரிக்கிறான். இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே ரிங் போடுற இடத்துக்கு வந்து நிற்கிறான். என்னையா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசிட்டியா? நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோன்னு அவனை ஸ்ட்ராங்காக நம்ப வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே ஜங்குக்கு கிட்டே ஒரு ஐஃபை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபாதர் தான் அப்படியே அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே சம்மதம் சொல்லிக்க ரிங்கை தான் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுக்கிறான். இதை எப்போ வாங்கினா அது கல்யாணம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதோட போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு விட அப்படின்னு நம்ம டேங் சொல்ல ஜங்குக் தான் டேங்கோட ரிங் ஃபிங்கரை பிடிச்சி அப்படியே ஸ்லோவாக அந்த ரிங்கை அப்படியே போட்டு விடுறான். ஸோ நம்ம ஜிமினிக்கு இங்கே ஒரே சந்தோஷம். அப்படியே ஒரு மாதிரி சுகாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பார்த்தியா இவ்வளோ க்யூட்டாக ரிங் போட்டு விடுறாள். ரிங் போடுறதுல என்னடா க்யூட்டு? ஐயோ சுகா உனக்கு ரசிக்கவே தெரில போடா, அவன் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி நம்ம சுகாவை பிடிச்சி நம்ம ஜிமின் தான் குளிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம டேங் தான் அவனோட ரிங் ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்கு கூட கையில் போட்டு விடுறான். ஸோ ஜிமின் தான் வா மிஸ்டர் டேங் இந்த ரிங் எப்படி உங்ககிட்ட இந்த ரேர் கலெக்ஷனில் இது? சார் இப்போ நம்ம அங்கே தான் சொல்ல வர சார் இப்போ நம்ம ஜங்குக் தான். டேய் ரிங்கில் என்ன இருக்கா? எந்த ரிங்காக இருந்தா? ஐயோ இல்லைடா ஜங்குக், நான் அப்படி சொல்ல வரல. பரவாயில்ல ஏன் நீ அவனை கண்டுக்காத. அவன் அப்படி தான் கொஞ்சம் ஆல் இண்டியா ரேடியோ பேசிக்கிட்டே இருப்பான், நிறைய கேள்வி கேட்பான். ஆனால் உனக்கு எங்கள் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவன்கிட்ட கேளு, ஃபுல்லாக சொல்லுவான், கதையாக எடுத்து விடுவான், சூப்பராக இருக்கும் வந்துட்டு பேச. ஸோ அப்போ டேங் தான் மேலேருந்து கீழே இறக்கி பார்த்துட்டேன். அப்புறமே யூஸ் ஆவார், நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தோல் அப்படி தட்டி கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து தான் அந்த ஃபாதர் இப்போ நீங்கள் கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்குமே ரொம்ப வெட்டவெடன்னு ஆகுது. கிஸ் பண்ணணுமா? அப்போ நம்ம சுகா தான் ஆமாம் கிஸ் பண்ணணும். அண்ட் நீ லவ் பண்ணுற பையன் தானே ஜங்குக்கா, அப்புறம் என்னோட கிஸ் பண்ணுறதுக்கு பண்ணவளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல இங்கே நம்ம டேங் தான் நாங்கள் லவ் பண்ணுறது தான், பட் இப்படி எல்லோரும் முன்னாடி கிஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை ஜங்குக்கா அப்படின்ட்டு டேங் ஒன்று கை நீட்ட. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த கையை பொறுமையாக பிடிக்கிறான். இங்கே கிஸ் பண்ண எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே டேங் தான் ரொம்ப ஸ்கியாக சொல்கிறான். சாப்ப நம்ம சுகா தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக் தான் நம்ம டேங்கோட ஃபிங்கர்ஸ் பிடிச்சி அப்படியே கரெக்டாக அந்த ரிங் கிட்ட ஒரு கிஸ் பண்ணி எடுக்கிறான். டேங்க்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்குக்கும் தான் அந்த ஃபிங்கர் கிஸ்ஸே ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே பண்ணுது. ஆனால் 2 பேருமே அமைதியாக தான் இருக்காங்க, எதுவுமே பேசிக்கல. ஸோ நம்ம டேங் தான் அந்த பொக்கே அவங்க கையில் இருக்கும்லடா, அதை எடுத்து நம்ம ஜிமின் கையில் கொடுத்துட்டு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்கு கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் தான் பார்த்தே சுக்கா நம்ம கையில் இந்த புக்கே இருக்குது, அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு தானே மேரேஜ். டேய் நீ வேற ஏன்டா சுகா பேசாமல் இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ மொச்சி பேசாமல் வாடா, முதல் இவனுங்களை வீட்டில் கொண்டு சேர்க்கணும், இவனுங்களுக்கே முதல் என்ன நடக்குதுன்னு தெரில, அப்புறம் தான் நம்மளாம் வா அப்படின்ட்டு நம்ம சுகா தான் அப்படியே ஜிமின் கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவனோட காரில் அப்படியே வெயிட் பண்ணிருக்கான். டேய் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிருங்க, ஈவினிங் நான் டேங் கூட பார்ட்டிக்கு வந்துடுவேன், நீங்கள் எங்கடா போகிறீங்க? அது டேங் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் அவனோட ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். ஸோ நாங்கள் பேக் பண்ணிட்டு வரோம், நீங்கள் போயிட்டு எல்லா வேலையும் பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சுகா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதை நாங்களே வந்து சொல்கிறோம். ஜிமின் வாய் நீ முடிக்கணும் சரியா? இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ரொம்ப நேரத்துக்கே வாயை அடக்க முடியாது, சீக்கிரம் வந்துட்டு ஜங்குக். இந்த பக்கம் நம்ம அங்கே தான் எல்லாம் கேட்க சிரிப்பாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் சரின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கார் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கு ஜங்குக்கு தான் டேங்கோட ஃப்ளாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது 2 bedroom ஃப்ளாட் தான், ஐ மீன் சேனும் டேங்கும் இருந்தால் அந்த ஃப்ளாட் ஓகேவா? ஸோ டேங் தான் இங்கே இருங்க, நான் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். இல்லை நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேனே. இல்லை பரவாயில்ல இங்கே இரு, நான் வந்துடுறேன்
அப்படின்ட்டு டேங் தான் ஜங்குக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ காலிங் பெல் சத்தம் தான் கேட்குது. ஸோ நம்ம டேங் தான் என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டேன். ஒரு வேளை சேனாக இருப்பானோ, இல்லை அவன் இங்கே வர போகிறான். அவன் தான் 3 மாதமாக இங்கே வரதே இல்லையே. ஒரு வேளை வந்திருந்தா ஜங்குக் வெளியே இருக்காரு அப்படின்ற மாதிரி டேங் தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வரான். இந்த பக்கம் ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டான். டேங் தான் ஜங்குக் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஜங்குக் ஸ்டாப் பண்ணிவிட்டு யார் வேணும்? ஜங்குக் சார், உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமாங்க, அது கான்ட்ராக்ட். ஓ ஓகே அப்படின்னு மாட்டு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவன் அப்படியே போயிட்டு உட்காடுறான். இது பக்கம் ஜங்குக்கு அந்த பர்சன்கிட்ட இருந்து அந்த கான்ட்ராக்டை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அங்கிட்ட வந்து உட்காடுறான். மிஸ்டர் டாங், பயந்துட்டிங்களா என்ன? அவங்க எக்ஸாக இருக்கும்ன்ட்டு இது பயம்னு சொல்ல முடியாது. அவனுக்கு சந்தேக புத்தி ரொம்ப ஜாஸ்தி. மேபி உங்களை இங்கே பார்த்துருந்தா தப்பாக நினச்சிருப்பானா? இல்லையே, ரைட்டாக தான் நினச்சிருப்பான். அங்கிட்ட அங்கே அப்படி நீ வந்து பார்க்க மறந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவன் கையை எடுத்து காட்டுறான். நம்ம டேங் போட்டு விட்டு ரிங் நம்ம ஜங்கு கையில் இருக்க. டேங் ஃபேஸில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஜங்குக் டக்குன்னு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறான். ஸோ டேங் தான் பென் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு அப்படியே சைன் பண்ணுறான். ஜங்குக் தான் என்னங்க படித்து பார்க்காமலே சைன் பண்ணிட்டீங்க? டேங் தான் அப்படியே சைன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்ட, என்னவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் கூட தான் இருக்க போகிறேன் இந்த 1 இயர். அப்போ நம்ம ஜங்குக் தான் சரிங்க நானும் சைன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே சைன் பண்ணுறான். ஸோ அப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன எல்லோரும் பேசும்போது வாங்க போகணுவாங்க, பேச வா போகணுவாங்க. நீ ஆரம்பத்தில் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்த, இப்போ ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற, என்ன விஷயம்? இல்லைங்க, அது ஏன்னு தெரில, அது வருது ஆட்டோமேட்டிக்காக. என்னங்க டேங், அது போக சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். சரி, நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? அது என்னோடய வீட்டுக்கு தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு தான் போகணும். ஸோ உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துக்கோங்க. அண்ட் அப்புறம் இது உங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஒரு சூட் எடுத்து கொடுக்குறான். வா, செம அழகாக இருக்கு. அது உங்களுக்கு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேங் தான் அப்படியே சிரிக்கிறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம ஜங்குக்கும் டேங் தான் அப்படியே காரில் தான் இருக்காங்க. நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு காரை பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு டேங், இந்தாங்க இன்விடேஷன், நீங்கள் உள்ளே போங்க, நான் காரை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, உனக்கு இன்விடேஷன்? என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்க, ஸோ தேவையில்லை. ஓ ஆல்ரைட், ஓகே நான் உள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் அப்படியே அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு காரை விட்டு அப்படியே இறங்குறான். ஜங்குக்கு அப்படியே காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். இங்கே நம்ம டேங் அப்படியே கோட்டையில்ட்ட சரி பண்ணுறான். டேங் அப்படியே பார்க்க செம்ம ரிச் லுக்கில் இருக்கான். அவன் போட்டிருக்க ஷூட் வந்துட்டு சாண்டல் கலரில் இருக்கு. ஸோ அப்படியே அந்த செம்ம லுக்காக இருக்கு நம்ம டேங்க்கு. இப்போ டேங் தான் அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே அப்படியே போகிறான். ஸோ அது ரொம்ப பெரிய மேன்ஷன். ஸோ அந்த மேன்ஷனே ஒரு மாதிரி செம்மையாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே என்ட்ரன்ஸில் நிறைய பாடி கார்ட் இருக்காங்க. இன்விடேஷன் இருந்தால் தான் அந்த பார்ட்டிக்குள்ளேயே போக முடியுன்ற மாதிரி இன்விடேஷன் பார்த்துட்டு தான் உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க. டேங் அப்படியே அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு அவன் அந்த பாடி கார்ட் கிட்ட தான் போகிறான். ஸோ டேங் அப்படியே இன்விடேஷனை கொடுக்க போக டக்குன்னு அந்த இன்விடேஷனை யாரோ ஒருத்தவங்க பிடுங்கிடுறாங்க. ஏய் ஷான், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அது நான் தான் உன்னை பற்றி கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுறா? பொண்ணை யார் இங்கெல்லாம் இன்வைட் பண்ண போகிறா? அப்போ ரியா தான் அந்த இன்விடேஷனை ஓப்பன் பண்ணுறா. ஏய் மேனஸ் இல்லை, அடுத்தவங்க இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறா? இல்லை, உன்னை யாரை கூப்பிட்ருப்பாங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி
ரியா தான் அங்கே இருந்து நம்ம அவங்களோட இன்விடேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. மிஸ்டர் ஜான் ஃபேமிலி இன்விடேஷனா? ஹேய், இது எப்படி உன் கையில் வந்துச்சா? சப்ப சேர்ந்து அதை வாங்கி பார்த்துட்டு, ஜான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இருக்கிற இன்விடேஷன் இது எப்படி உன் கையில் வந்துச்சா? எப்படி இதை வாங்கினா? ஷாரை கரெக்ட் பண்ணா? வாயம் மூட. ஃபர்ஸ்ட் இன்விடேஷனே கையில் கூட, அது என் ஹஸ்பண்டோடது. அதை நீ தொடக்கூட உனக்கு தகுதி இல்லை. சிக்கிட்ட கூட. அச்சோ டியாங், என்ன நீ இப்படிலாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா? ஃபேக் இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்ட இப்படி ஃபங்க்ஷனுக்கு வரையே உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு யாருமே இங்கே இன்வைட் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்க யாருக்குமே உனக்கு தெரியாது. ஏன் இந்த பாடி கார்டு இவருக்கு கூட உனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே டாப் மோஸ்ட் பணக்காரங்க. சொல்லப்போனால் பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனியோட டீலர்ஸ் அண்ட் நல்ல பெரிய பெரிய ஃபேமிலிஸ்லாம் இங்கே வருவாங்க. நீ ஒரு சாதாரணமான எம்ப்ளாய். உங்ககிட்ட எப்படி ஜான் ஃபேமிலி மெம்பரோட இன்விடேஷன் இருக்கு? ஆமாம், நீ என்னமோ சொன்னியே உன் ஹஸ்பண்டோட இன்விடேஷனா? மார்னிங் தான் நான் தூக்கி எறிஞ்சேன். அதுக்குள்ளே இன்னொருத்தன் கேட்டுருச்சா உனக்கு? அப்போ ரியா தான். அப்போ நீ யாருக்கும் சுகர் பேபி ஆகிட்டா அப்படி தானே? ஜான் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு வயசான கிழட்டு கட்டையா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? எதுக்காக? பணத்துக்காக வாட்டியாங்? காலையில் நம்ம பணம்லாம் தேவைன்னு ஜக்க தூக்கி போட்டுட்டு போனால் இப்போ நீ இப்படி வந்து நிற்கிறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று மாதிரி பீச்சுக்கு நான் எந்த ஆன்சரும் பண்ண தேவையில்லை. என் இன்விடேஷனை என் கையில் கூட இப்போவே கொடுக்கணும். இல்லை ஐயோ மிரட்டாட்டியாங். பட் இங்கே நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், உன்னை தூக்கி இங்கேருந்து வெளியே போட்டுருவாங்க. அப்போ ரியாதான், சேன் எனக்கு இவன் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. இவன் இங்கே உள்ளே வரக்கூடாது. ஸோ இவனை நீ உள்ளே வராதபடி பார்த்துப்பியா? எஸ் ஷோர், கண்டிப்பாக. டக்குன்னு சேன் தான் அந்த இன்விடேஷன் அப்படியே கிழிக்கிறான். ஸோ அப்போ டேங் தான் ஒத்தகல் என்ன பண்ணுற சேன் இன்விடேஷன். ஸோ அப்போ சேன் தாடி கிழிச்சு அவனோட ஃபேஸ்லேயே போடுறான் டேங் மூஞ்சிலே. ஸோ டேங் தாடி முறைச்சி நின்றுட்டுருக்கான். ஸோ சேன் அப்படி ரியா கையை ஹோல்ட் பண்ணிட்டு, நீங்கள் பாருங்கள், இவன் இருக்கிறதுலே லோ கிளாஸ், ஒரு கம்பெனியோட சாதாரணமான எம்ப்ளாய். இந்த மாதிரி பெரிய பார்ட்டிஸில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. இவனை நீங்கள் உள்ளே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சான்ஸ் சொல்ல சங்கக்க பாடி கார்ட்ஸும் சரின்ற மாதிரி தலையாடுறாங்க. ஸோ டேங் தான், சே இவன் எதுக்காக இவன் லைஃப்பில் திரும்ப திரும்ப வரான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஹே டேயாங் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணுறான். டேயாங் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஓ நீங்களாவது வந்தீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இவர் எங்கே போனார்னே தெரில. ஏன் ஜங்குக் எங்கே போனா? காரை ட்ராப் பண்ணிட்டு வரேன் தான் போனார். சரி நீ ஏன் வெயிட் பண்ணுற? உள்ளே போக வேண்டியதானே? இன்விடேஷன் எங்கே? அப்படின்ற மாதிரி டேங் கீழே கை காட்ட, யாரும் இன்விடேஷனை கிழிச்சது அப்படின்ற மாதிரி நம்ம சுகா கேட்குறான். அப்போ டேங் தான், கிம்பி கம்பெனியோட வருங்கால சிஇஓ, அவன் எதுக்காக உன்னோட இன்விடேஷனை கிழிக்கணும்? அவன் என்னோட எக்ஸு. வாட்? ஆமாம், இதுக்கு ரொம்பலாம் ஷாக்காக தேவையில்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஜங்கு கூட ஹஸ்பண்ட், அவ்வளோதான். சரி, அதுக்கு இதுக்கு இதை கிழிச்சான். நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதா? அது அவன் சொல்லிட்டு போகிறான் பாடு அப்படின்னு மாதிரி டேங்கோடைய கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருக்கான், நல்லா முணங்கிட்டு இருக்கான். ஜிமிந்தா, ஓ அப்போ உன்னோட எக்ஸா? ஆனால் அந்த சேன் அந்த கம்பெனியோட ஓனரை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான், அதனால தான் அவன் சீவ் ஆக போகிறான்னு கேள்விப்பட்டனே. அப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்க்குறான். இல்லை எனக்கு புரியல, உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுது எல்லாரை பற்றியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது என்கிட்ட வந்துடும் அப்படின்ட்டு நம்ம சுகா தான் கிட்ட வந்துட்டு,
இவன் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ, இவனுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அண்ட் ஜங்கு தான் சொன்னானே, இவன்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், யாரை பற்றி வேணாலும் கேட்கலாம், கரெக்டாக சொல்லுவான். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வா உள்ள போகலாம். அது அவர் அவன் எனக்கு என்ன, அவனை பார்த்தோன்னே இவனுங்க உள்ள விட்டுருவானுங்க. நீ வா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் நம்ம டேங் கிட்ட அப்படியே கையை நீட்ட நம்ம டேங் தான் அப்படியே சுகாவோட கையை பிடிக்கிறாரு. ஸோ சுகா தான், ஐ எம் சாரி, நீங்கள் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், அவங்கள உங்கள் மரியாதை இல்லாமல் நடத்தியிருந்தா அதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்களாம் எதுவும் பண்ணவே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவனுங்களை விட்டுருங்க, உள்ளே இருக்கிறவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமின், சுகா, டேங் 3 பேருமே அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. இப்போ நம்ம டேங் தான் அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு நம்ம ஜிமின் பக்கம் திரும்புகிறான். ஜிமின் தான் அப்படியே நம்ம டேங் கையை பிடிச்சிட்டு, இதை பார்த்தீங்களா, இதுதான் ஜங்கு கூட அம்மா. எது? அதான் அந்த சாண்டில் கடை சாரி கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான், அதில் பெரிய கொண்டை அவங்க தான். ஓ அப்படியா, ஜங்கு கூட அம்மாவா? ஆமாம். சப்ப சுகா தான் அப்படியே டேங்கிட்ட வந்துட்டு, மிஸ்டர் டேங், நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஜங்குக்கு இன்னும் உள்ளே வரலல்ல. ஸோ யாராவது கேட்டால் நீங்கள் ஜிமின் கூட வந்திருக்கதாவே சொல்லுங்கள். ஏன்னா ஜங்குக்கு என்ன ஐடியா வச்சுருக்கானே தெரில. ஸோ அவன் வீட்டில் என்ன எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதில்ல. கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஷிகா, ஜங்குக்கு என்னோட ஹஸ்பண்ட், அவருக்கு இங்கே எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அவரோட ஹஸ்பண்டோட எனக்கும் அதே அளவுக்கு உரிமை இருக்கு. ஸோ நான் ஜிமின் கூட வந்திருக்கேன்னு போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ஜங்கு கூட வந்தேன்னு தான் சொல்லுவேன், அதுவும் நான் அவனோட ஹஸ்பண்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், யாரும் என்ன தப்பாக சொல்லிடுவாங்க அப்படின்லாம். அவங்க அப்படி சொன்னாலும் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் கூட ஜங்குக்கு இருக்கான், நீங்கள் ஏன் என்னை கொல்லப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்குறான். சுகாக்கு புரியுது டேங் வந்துட்டு ஜங்கு கூட ஹஸ்பண்ட், ஸோ அவனுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குன்னு. ஸோ நம்ம சுகாவில் இடம் சிரிச்சிட்டு, அதுவும் சரிதான், சரி நீங்கள் கொஞ்சம் ஜிமின் கூட இருங்க, நான் அப்படியே போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். ஜிமின் கொஞ்சம் எல்லாரை பற்றியும் சொல்லிடு சரியா? நீ கவலையே படாத சுகா, நான் எல்லாமே சொல்லிடுவேன், நீ இதை என்கிட்ட சொல்லணுமா என்ன? சரி நீ போ டாட்டா. நீங்கள் வாங்க நம்ம போயிட்டு உட்காரலாம் அப்படின்ட்டு ஒரு சோஃபாவில் போயிட்டு நம்ம டேங்கும் ஜிமினும் போயிட்டு உட்காடுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே டேங் கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்களா நம்ம ஜங்கு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காருல்ல, அவர்தான் ஜங்கு கூட அப்பா. அவர் ரொம்ப அப்பாவி. ஆனால் ஜங்கு கூட அம்மா செம்ம கிளவர். ஆனால் பார்க்க அப்படி இருக்காது, நான் நடந்துக்கிறதெல்லாம் வில்லி மாதிரி இருக்கும், லிட்ரலி சீரியல் மாமியார். உங்களுக்கு தோ அங்கே ஒரு பிங்க் கலர் சாரீ இருக்குல்ல, அது என்னோட அம்மா. சொல்லப்போனால் என் அம்மாவும் ஜங்கு கூட அம்மாவும் சிஸ்டர்ஸ். அதோ அங்கே இருக்கிறாரே, அதுதான் என்னோட அப்பா, எங்கள் அம்மா பக்கத்தில். அப்போ சுகாவோட பேரண்ட்ஸ் எங்க? சுகாக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு. ஜங்குக்கும் சுகாவும் ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கும் சுகாவை தெரியும். ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அண்ட் வீட்லேயுமே சொல்லிட்டேன் எனக்கு சுகா தான் பிடிச்சிருக்கேன்னு. ஆனால் ஜங்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சுகாவோட அம்மாவுக்கும் அதை கரெக்டுன்னு பட்டுச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, இல்லைனா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் கல்யாணம் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி எனக்கு தான் ரொம்ப வேகமாக தான் இருக்கிற, வேறு வழி இவனெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நானே கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கலான்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் வருஷம் போகட்டும், ஜங்குக்கு கல்யாணம் ஆகட்டும்னு பிளேடு போடுறான். அண்ட் சுகாவோட அம்மா எந்த பார்ட்டிஸ்க்கும் பெருசாக வரமாட்டாங்க. ஆனால் ஏதாவது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஈவெண்ட்டில் மட்டும் வருவாங்க. இதில் நிறைய பேர் பிஸ்னஸ் ஈவெண்ட் தானே வந்திருக்காங்க, அதனால தான் சுகா அம்மா வரல. உன் பேரண்ட்ஸ் எப்படின்னு சொல்லவே இல்லை ஜிமின். என் பேரண்ட்ஸா? அவங்க ஓகே, ரொம்ப குட்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. எனக்கு எதாவது வேணும்னு கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் மட்டும் கடுப்படிப்பாங்க,
இதோ என் கல்யாண விஷயத்தில் பண்ணுற மாதிரி. பட் இப்போ எனக்கு கவலையே இல்லை. அதான் ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக ஷுகாவை கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ பட் யங் தான் நம்ம ஜிமின் கையை பிடிச்சிட்டு முடிஞ்சா இந்த வருஷமே பண்ணிக்கோ. ஆமாம்மா கண்டிப்பாக, நான் இன்னும் ஒரு 3 மந்த்தில் பண்ணிப்பேன். அவ்வளோ ஆர்வமாக இருக்கே கல்யாணத்துக்கு. ஆமாம் இருக்காதா, எத்தனை வருஷம் லவ், அதை நாங்கள் கல்யாணம் பண்ணணும்ல, பண்ணிவிட்டு ஃபேமிலி ரன் பண்ணணும், ஒரு பேபி அடாப்ட் பண்ணிக்கலான் இருக்கோம். ஸோ நிறையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜிமினோடி பேசிக்கிட்டே இருக்கோம். சரி அந்த சென்னை பற்றி சொல்கிறியா? ஓ அவனா, அவன் சரியான யூஸ்லெஸ். ஏன் அப்படி சொல்கிற? சாரி, உங்களோட எக்ஸை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை அவன் யூஸ்லெஸ்ன்னு எனக்கும் தெரியும். நீ சொல்ல பரவாயில்ல. அண்ட் இதுக்கப்புறம் நீ அவனை எப்படி சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. அவனை பற்றி நான் யோசிக்க போகிறதும் கிடையாது. ஸோ நீ சொல்லலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்க. ரைட்டு, அது என்னென்ன டயம், அந்த கிம்பியோட ஓனர் இருக்கார்ல மிஸ்டர் வி, அவர் இந்த சென்னை எங்கேயோ பார்த்துருக்காரு போல இருக்க. கெட்டினா இவனை தான் கெட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவனுக்காக எல்லாமே பண்ணியிருக்காரு. லிட்ரலி அவர் தான் பண்ணுறாருன்னே தெரியாத அளவுக்கு அவனுக்கும் அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிஇஓ நிலைமைக்கு வந்து நிற்கிறான். ஆனால் பார்த்தா இப்போ இந்த ரியா கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். அவள் பேர் கூட உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாமல், அந்த ரியாவுமே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவ தான். ஆனால் நீங்களும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறீங்க. அந்த சேன் விழிச்ச வேலையில் நீங்களும் விழுந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இது என் காதுக்கு வரவும் இல்லை. ஸோ டேங் லைட்டாக சிரிச்சிட்ட. அதை விட மேலே சொல்ல. இப்போ அந்த வியை விட்டுட்டு இப்போ இந்த ரியா கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் விக்கு இது தெரியுமா தெரியலையான்னு கூட தெரில. தெரிஞ்சா கண்டிப்பாக அவனை சிஇஓ ஆக விட மாட்டார். இவன் மட்டும் சிஇஓ இல்லைன்னா இவனால் இந்த மென்ஷனுக்குள்ளே காலை கூட எடுத்து வச்சிருக்க முடியாது. ஆனால் மிஸ்டர் வி ஏன் தான் இப்படி கண்டுக்காமல் இருக்காரோ? லவ் பண்ணுற பையன் தானே சொன்னார். ஏன் தான் இப்படி கண்டுக்காமல் இருக்காரு? அவன் தலையிலே 4 போடு போட்டுக்கணும். ஆனால் மிஸ்டர் வீக் இப்படிப்பட்ட பையன் தேவை கிடையாது. அவர் ரொம்ப லாயலான பர்சன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கம்பெனி டீலர்ஸ்க்கே ரொம்ப லாயலாக இருப்பாராம். ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஜிமினோடைய தலையில் லைட்டாக கை வச்சுக்கிறான். அப்படி தேங்கோடைய கை எடுத்துட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். சரி ஜங்குக் பற்றி சொல்ல. ஜங்குக் பற்றி சொல்லணுமா? ஜங்குக்கு நீங்கள் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணீங்க, உங்களுக்கு அவனை பற்றி தெரியாதா? ஜங்குக் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரியாத சில விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல. ஜங்குக் பற்றி தெரியாத விஷயமா? ஜங்குக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. அப்போ டேங்காடியே முழிக்கிறான். ஆனால் எப்படி தான் டேங் உங்களை லவ் பண்ணாமல் அவன் வாயால் லவ் பண்ணுற அந்த வேர்டை நான் கேட்டுற மாட்டேன். நான் ஸ்கூல் டைம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் இன்னைக்கு மார்னிங் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேர்டே கேட்குறேன். உலகம் அழிஞ்சிருமோன்னு நினச்சேன். இல்லை ஜங்குக்கு லவ் பண்ணவே தெரியாதா? ஒருத்தங்களுக்காக அவனுக்கு ஃபீல் பண்ணவே தெரியாது. அவன் அப்படி தான் ஹார்ட்லெஸ் ஃபெலோ. நான் ஷுகா லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னான்? அவன் ஒரு கோல் டைப், நீ ஒரு ஃபன்னி டைப், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டான். என்னது அவ்வளோதான் ரியாக்ஷனா? நீ அவன் தம்பி, அவன் ஃப்ரெண்டு, லைட்டாக எதுவுமே கேட்டுக்கலையா? நீ பார்த்தேரு எதுவுமே சொல்லலை? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அதை அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறானே, ஃப்ரெண்டு எப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்வோம், தம்பியை லவ் பண்ணுறானே, தம்பி எப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோன்னு ஒன்றுமே கிடையாது. லவ் பண்ணுறியா, அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போ, எதுக்காக என்கிட்ட வந்து சொல்கிறேன்னு அவ்வளோ அசால்ட்டாக கேட்டுட்டு போனான் பைத்தியக்காரன். அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமிதா ஜங்குக்கு திட்டிக்கிட்டு இருக்கான். என்ன அதுக்கு நீ முன்னாடி திட்டிக்கிட்டு இருக்கா? ஓகே சரி என் ஜங்கு கண்ணனுக்கு யார் மேலேயுமே ஃபீலிங்ஸ் வைக்க தெரியாது. ஏன் அவங்க அம்மா மேலே கூட அவன் பெருசாக ஃபீலிங்ஸ் வச்சது கிடையாது. பாசம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கூட போய் நிற்க மாட்டான். எப்படி உங்ககிட்ட விழுந்தான்னு எனக்கு தெரில. எனக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா, சமைதியாக இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான். ஆனால் நீங்கள் சேஃபாக இருக்க வேண்டியதே இதோ ஜங்குக்கு அம்மா கிட்ட தான். அதான் சொன்னியே சீரியல் வில்லின்னு. ஆமாம், அவங்க சீரியல் வில்லி தான். லிட்ரலி ஜங்குக்கு பிடிக்காத ஒரு
மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் ஜங்குக்கு உங்களை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட இங்கே சொல்லலை. மேபி நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயின்றனால சொல்லாமல் இருந்திருப்பான். இப்போ மேரேஜ் நடந்துருச்சுல, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துக்கலாம், உங்களுக்கு தனியாக நான் நிற்பேன். இந்த வீட்டில் என் சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். நீ ஒருத்தன் அது என் கூட இருக்கியே. ஜங்குக்கு சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லி யாரும் இல்லையா? ஏன் இல்லை, இருக்கே. ஜங்குக்கு ஒரு அக்கா இருக்கு. ஆனால் என்னென்னா அவங்க இங்கே இல்லை, அவங்க அப்ராடில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை வந்து போவாங்க. அவங்க பெருசாக வருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சேஃபாக இருக்க வேண்டியது ஜங்கு கூட அம்மா கிட்ட. அதே தான். வீட்டில் வேறு யாராவது முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களே. எங்கள் தாத்தா பாட்டியா? எங்கள் தாத்தா பாட்டி தான் வீட்டில் ரொம்ப முக்கியமான மெம்பர்ஸ். ஆனால் அவங்களும் ஜங்கு கூட அம்மா மாதிரி தான். கொஞ்சம் வில்லத்தானே இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் எவ்வளோ குட்டுன்னு தெரிஞ்சால் அவங்களும் உங்களை தாங்குவாங்க. கொஞ்சம் பணத்திமிரு ஜாஸ்தி எங்கள் பாட்டிக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சரியா? நீங்கள் ஒரு நார்மலான எம்ப்ளாயின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற எல்லா வன்மத்தையும் கொட்டுவாங்க. உங்கள் கூட பகையே கிடையாதுனாலும் உங்கள் கூட வம்புக்குன்னு பகையை இழுத்து சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சங்குக்காக தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு சிரிக்கிறான். ஐயோ, நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க தெரியுமா டேங். ஸோ ஜங்குக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு இதுலேருந்தே புரியுது. பரவாயில்ல. நீங்கள் அந்த கொடுமைக்கார மாமியாரையும் கொடுமைக்கார பாட்டிகிட்டேருந்தும் தப்பிச்சிருவீங்க. ஹே, ஏதோ சீரியலில் வரவங்களை பற்றி பேசுகிற மாதிரியே பேசுகிற. லிட்டரலி அப்படி தான் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன், தெரியுது. நீ ஆல் இண்டியா ரேடியோன்னு சும்மா சொன்னாங்க, நல்லாவே பேசுகிற. அப்போ அந்த சைடில் போயிட்டு இருந்தாரியாதா? ஹே, நீ எப்படி உள்ள வந்த? உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? சப்ப ஜிமிந்தா. நீ எப்படி உள்ள வந்த? உன்னை யார் உள்ள விட்டது ஃபஸ்ட்டு? நீ அந்த கம்பெனி ஜஸ்ட் எம்ப்ளாய் தானே, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் கேட்டுட்டு எழுந்திருக்கிறாரு. சப்பரியாதா, நான் கெம்பி சிஇஓ கூட வந்தேன். ஓ, எங்கே உங்கள் சிஇஓ? இப்படி ஒரு எம்ப்ளாயை கூட்டிகிட்டு உள்ளே வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஹலோ, இங்கே பாருங்க மிஸ்டர், விரல ஒடிச்சிருவா, கீழே இருக்க. நான் ஜியான் ஃபேமிலியை சேர்ந்தவன். என்கிட்ட இந்த விரலை நீட்டி பேசுகிற பழக்கம்லாம் வேண்டாம். விரலை அப்படியே விட்டிடுவேன். சாப்பிட்டு அங்காடி பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். பரவாயில்லையே, இந்த பையன் இவ்வளோ நல்லா பேசுவானா? இவனுக்கு தொண்ணு பேச மட்டும் தான் தெரியும் நினச்சா பரவாயில்ல. ஜியான் குடும்பத்தோட ரத்தம் ஓடுதில்ல, இப்படி தான் இருப்பான். சபரியாதான். ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் என்னை விட கீழே பதவியில் இருக்கவன். ஜஸ்ட் எம்ப்ளாய். என்னை விட 10,000 ரூபாய் கம்மியாக சம்பளம் வாங்குகிறான். அவனை விட நீ 10K தான் அதிகமாக வாங்குற. இதெல்லாம் ஒரு பெருமையா? எங்கள் ஃபேமிலியோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? மந்த்லி சேலரி வாங்குறவங்கிட்டலாம் பேச வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. அண்ட் என் கண்ணு முன்னாடி திருப்பி பற்றாத, அப்புறம் நீங்கள் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜிமின் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த அங்கே வரான். ஓ ரியா, என்னாச்சு? மிஸ்டர் ஜிமின் வாங்க. மிஸ்டர் சேன் புது சிஇஓல என்ன இப்படி மரியாதை தெரியாத எம்ப்ளாயை தான் இப்படி கூட்டிகிட்டு வருவீங்களா? என்னாச்சு மிஸ்டர் ஜிமின்? என்னாச்சா? நான் மிஸ்டர் டாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து தேவையில்லாமல் அவர்கிட்ட வம்பு இழுக்கிறா, சொல்லி வைங்க. அப்புறம் இங்கேருந்து அவளை அடித்து துரத்த வேண்டியதாக இருக்கும். என்னை யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஐயோ மிஸ்டர் ஜிமின், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அவன் ஒரு நார்மலான எம்ப்ளாய். அதெல்லாம் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும். இப்போ அவன் ஜியான் டேங், அவனோட ஃபேமிலி, அவனை சேவ் பண்ணோம். எனக்கு புரியல மிஸ்டர் ஜிமின், உங்களுக்கு இன்னும் விளங்கலையா மிஸ்டர் சேன்? அவன் என்னோடய ஃபேமிலி மெம்பர். மிஸ் ரியா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்கிட்ட இப்படி பேசுகிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜிமிந்தாடி கத்திகிட்டு இருக்கான். இங்கே நம்ம சுகா தான் வரான். ஏய் ஜிமின் என்னாச்சு? சுகா, இவனை இங்கேருந்து போக சொல்ல, எனக்கு கோவம் வருது. என்கிட்ட தப்பாக பேசுகிறா, இவ அடிச்சிருவான் போல் அப்படின்னு நம்ம ஜிமின் கோவப்படுறான், ரொம்ப கோவப்படுறான். ஓகே ரிலாக்ஸ். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கறியா? உன்னை நான் இங்கே இன்வைட்டே பண்ணலையே, நீ எப்படி வந்த? உன்னோட இன்விடேஷனை கூட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம சுகா தான் அப்படியே இன்விடேஷன் கேட்க. ஸோ அப்போ சேர்ந்தான்.
ஓ மிஸ்டர் சுகா, நான் கூட்டிகிட்டு வந்தேன் என் கம்பெனியோட எம்ப்ளாய். அப்போ நீங்கள் அப்படி பார்த்துக்கணும். எங்கள் ஃபேமிலி மெம்பரை வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு இருக்கக்கூடாது. லாஸ்ட் வார்னிங், இங்கேருந்து கண்ணில் படாத அளவுக்கு தூரமாக கூட்டிகிட்டு போங்க. சப்பரியாதா, என்ன சும்மா ஃபேமிலி மெம்பர்ன்றீங்க? அவன் இன்றைக்கி மார்னிங் தான் மிஸ்டர் சேன் அவனை பிரேக்கப் பண்ணாரு. ஸோ அதுக்குள்ளே எப்படி ஃபேமிலி மெம்பர்? எனக்கு புரியல. அவன் அடிக்கிறான், நீங்களாம் போய் சொல்கிறீங்க. நான் மிஸ்ஸஸ் ஜியான்கிட்ட போய் கேட்க போகிறேன் இவங்க ஃபேமிலி மெம்பரான்ட்டு. ஸோ அப்போ நம்ம சுகா தான் அப்படியே ரியாவோட கையை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு, மிஸ்ஸஸ் ஜான்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க பையன்கிட்ட பேச, அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தனா அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த பார்ட்டி ஹால்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ரியாவையும் சுகாவையும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாக இருக்கான். இங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படி உள்ள என்ட்ரி கொடுக்குறான். ஸோ நம்ம ஜங்குக் டேங் எங்கே தான் பார்க்குறான். டேங் தான் இங்கே சுகா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறத பார்க்க அவன் யாரையுமே கண்டுக்காம அப்படியே நடந்து நம்ம டேங்கிட்ட தான் போய் நிற்கிறான். டேங், என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்குறான். ஸோ அப்போ சுகா தான், தோ பிச் தான் நம்ம டேங்கிட்ட பிரச்சனை பண்ணுறா. இவளை யார் உள்ள விட்டது? நீ இன்வைட் பண்ணிய சுகா? தோ இவர் தான் கிம்வியோட வருங்கால சிஇஓ. இவர் தான் உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ ஜங்குக் தான் அம்மா ஸ்மக் பண்ணிட்டு டேங்கோட ஹிப்போட அவனோட 2 கையும் அப்படியே கவர் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம டேங் கிட்டே க்ளோஸாக நிற்கிறான். என்னாச்சு டேங், உன்னை எதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ அப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறான். அவள் பேசி எனக்கு ஹர்ட் ஆக போதா? அவளுக்கு நானே ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே ஜிமினோ சுகாவும் வந்துட்டாங்க. சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, நான் அமைதியாக இருக்கேன். ஓ, நீ ஓகே தானே டேங்? ஆல்ரைட், இதில் என்ன இருக்க ஜங்குக்கா, நீ தான் வந்துட்டியே அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேன் காதுலையும் கேட்குது. வாட், மிஸ்டர் ஜங்குக்கோட ஹஸ்பண்டா? அது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அப்படியே கை ஃபோல்ட் பண்ணி நிற்கிறான், ஸ்மக் பண்ணிவிட்டு. அப்போ ரியாதா, பட் மிஸ்டர் ஜங்குக்கு வேற ஒரு பொண்ணு கூட இன்னைக்கு நிச்சயன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஜங்குக் தான் திரும்பிட்ட. நிச்சயமா எனக்கும் டேங்கும் கல்யாணமே நடந்துருச்சு. நிச்சயமா இன்னொரு பொண்ணு கூடயா? வாய்ப்பே கிடையாது. என் டேங்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூடலாம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட கையோடைய டைட்டாக ஹோல்ட் பண்ணி நிற்கிறான். ஸோ அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அங்கே அப்படியே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்டர்ஃபியர் ஆகிறதுல எந்த ப்ராப்ளம் இல்லையே உங்களுக்குலாம்? ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படியே நம்ம ஜங்குக் அம்மா பார்த்த மாதிரி திரும்பி நிற்க, மா ஜங்குக்கா என்னது இது? யார் இந்த பையன்? எதுக்காக அவன் கை பிடிச்சிட்டு இருக்கா? மா இது டேங், என்னோட ஹஸ்பண்ட். வாட் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் அம்மா ஷாக்காக அவன் சொன்னது அங்கே நிறைய பேர் காதில் விழுந்திருக்கோம். மிஸ்டர் ஜான், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சே, இன்னைக்கு தான் ஆச்சு. ஓ, அப்போ இது உங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? இது உங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனா? சொல்லவே இல்லையே. ஓ, எங்களை எல்லாரையும் பிஸ்னஸ் மீட்டிங்னு இன்வைட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்க சில பேர் வந்துட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜங்குக், அண்ட் உங்கள் நேம் டேயாங். ஓ மிஸ்டர் டேயாங், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஜான் ஃபேமிலிக்கு உங்களை வர வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்துட்டு அப்படியே கங்க்ராட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஜங்குக் அம்மாவுக்கு வெறி ஆகுது. அதை விட அதிகமாக இந்த பக்கம் சேன்க் ஆகிட்டுருக்கு. ஜிமினுக்குலாம் ஒரே சந்தோஷம் குதிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம சுகாக்கு ஜங்குக் லைஃப் நல்லா இருந்தால் போதும். ஸோ அவன் அதுலேயே வந்து சிரிச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ரியாக்கும் சேனுக்கும் தான் ரொம்ப வயிறுது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் என்ன பண்ணி வச்சுருக்க? உனக்காக இன்னைக்கு ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஜங்குக்கா. நீ யார் என்னன்னே தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற? மா, நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நான் மார்னிங்கே சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்? அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு என் டேங் தான் வேணும். உங்களுக்கு புரியுதா? டேய், அந்த பொண்ணுங்களை என்ன பதில் சொல்லுவேன்? போய் சொல்லுங்கள், ஜங்குக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள். ஜங்குக்கு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ நம்ம சேர்ந்தா மிஸ்டர் ஜேகே
ஆனால் நீங்கள் இப்படி ஒரு நார்மலான எம்ப்ளாயை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என் கம்பெனியோட ஜஸ்ட் ஒரு 30,000 வாங்குகிற ஒரு எம்ப்ளாயாமா, அவ்வளோதான். நீங்கள் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேது. அப்போ இந்த பக்கம் ஜங்குக் அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வேறு அடிக்குது. என்னது, ஒரு சாதாரணமான எம்ப்ளாயா? ஜங்குக், என்னது இது? அந்த பையனோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பற்றி நீ எதுவும் விசாரிக்கலையா? ஒரு சாதாரண எம்ப்ளாய் நான் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். ஸோ என்னால் அதெல்லாம் விசாரிக்க முடியாது. எனக்கு அவன் போதும். எனக்கு அவன் எப்படி இருக்கானோ அதுவே எனக்கு போதும். என்னமோ சொல்கிறேன், ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவார். அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ இப்போ எதுவும் வத்தி வைக்காமல் இருந்தால் சரிதான். ஓ, அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் அவன் தாத்தா பாட்டி இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல, வா டின்னரில் இருக்குது ஜங்குக் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், சாரிங்க இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஷிகா தான், மிஸ்டர் சேன் அவங்க சைடு சிக்க அப்படியே கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். பார்க்க வெறியாக இருக்கு, அடிச்சிட போகிறேன். ஸோ பிரியாதா, சார் நான் அப்படிலாம் இல்லை, நீங்கள் தப்பா? தப்பா? போப்பா போ, கெட்ட வார்த்தையில் பேசுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிறேன். நான் அப்புறம் ஏதாவது சொல்லிட்டேன், அப்புறம் உனக்கு தான் அவமானம். ஸோ இந்த பக்கம் சேன் தான் எதுவுமே பேசலாங்கன்னு மூவ் பண்ணுறான். ஸோ அந்த பாட்டிக்குள்ளே தான் இருக்காங்க, பட் அவங்க கண்ணு முன்னாடி இல்லை. ஸோ இந்த பக்கம் நம்ம அங்கே தான் அவங்க அம்மாவை ரொம்ப திட்டுறாங்கல்ல. அம்மா நாளே அப்படி தானே, விடுங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி திட்டுறதுக்கு நான் கண்டிப்பாக விட மாட்டேன். இன்னொரு வாட்டி திட்டினாங்க நான் கண்டிப்பாக கேட்பேன். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், ஐயோ மிஸ்டர் டேங் வேண்டாங்க விட்டுறங்க, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாங்க, நான் இதுக்கப்புறம் பேச விடாமல் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சரி, உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகலைல்ல அம்மா பேசுனது? அம்மா பேசுகிறது தானே, இதில் ஒன்றும் இருக்க, விடுங்க பார்த்துக்கலாம். இன்னும் 1 இயருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சாரிங்க, டக்குன்னு ஹக் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப நல்லது தான். சரி, யாரையோ பார்க்கணுன்னு சொல்லிட்டுருந்தீங்களே, போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? நான் போயிட்டு என்னோடய டீலர்ஸ் எல்லாரையும். ஓகே ஷியோர், போயிட்டு வாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமிந்தா, நம்ம பேசுவோன்ட்டோம் அவங்க போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஷுகாவும் ஜங்குக்கும் தான் அவங்க எந்த வேலைக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறானுங்க. போயிட்டு அவங்க பிஸ்னஸ் டீலர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம அங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு அவன் நம்ம ஜிமின் பக்கமாக திரும்பிட்டேன். ஜிமினா, அந்த பக்கம் இருக்கிறது யார்? அது கிம்வியோட அப்பா, மிஸ்டர் கிம்லி. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அங்கதான் அப்படியே ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிட்டேன். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணலாமா? என்னாச்சு? எல்லாம் ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கா? நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு காற்று வாங்கலாம்ல? வாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு நம்ம ஜிமிந்தா அப்படியே டேங் கூட்டிகிட்டு கார்டனுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே ஒரு 1 hour கிட்ட அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம டேங் தான் அப்படியே திரும்பி பார்த்துருப்பான். ஏய் ஷுகா, சொல்லுடா, என்னடா வேணும்? எங்கடா டேங்கும் ஜிமினோ தெரிலையே, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க பாரு. இல்லை இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் இருடா, நானும் வரேன். இருடா, நீ பேசிக்கிட்டு இரு ஜங்குக்கா, முடிஞ்சிருச்சு, ஒரு 2 minutes இரு, சேர்ந்து போகலாம். ஜிமினியும் காணல இரு அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் கையை பிடிச்சிக்கிறான் நம்ம ஷுகா. ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கும் ஷுகா தான் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஸோ மேன்ஷன் ரொம்ப பெருசு. ஸோ மேன்ஷன் ஃபுல்லாக சுற்றி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. பாதி பக்கம் நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஷுகா கால் பண்ணிட்டு, டேய் என்னடா 2 பேரும் ஆளை காணோம், இந்த ஜிம்மினுக்கு ஃபோனை போட்டு எங்கே இருக்கிறான்னு கேளு. நீ டேங்க்கு ஃபோன் போடுறா. ஐயோ, அவர் நம்பர் என்கிட்ட இல்லையே. நீ கொஞ்சம் ஜிம்மினுக்கு ஃபோன் போடுறா, இங்கே சிக்னல் போகல டேங்க்கு. அப்போ அவனுக்கு மட்டும் எப்படா போகும், கூட தானே இருக்கான், போட்டு கேளுடா எங்கே இருக்கான், நீ ஏன்டா நொசன்ற. ஷோ சரி இரு, நீ வா, கீழே வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஷுகா தான் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லு ஷுகா, எங்கே இருக்கீங்க ஜிம்மினா? ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், நாளையே காணோம். ஐயோ ஷுகா, நாங்கள் மேன்ஷன் உள்ள இல்லை, வெளியே கார்டனில் இருக்கோம். இங்கே ஸ்டோன் பெஞ்ச் இருக்கோம்ல, அங்கே ஏன்டா போனீங்க? அது டேங்க்கு ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்குன்னாரு, அதனால் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னாச்சு?
ஷோ ஜங்குக் டேங்க காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கான்டா, ரொம்ப பதட்டமாக இருக்கான். ஓ ஓ அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமிதாடி டேங் ஷோல்டரோட இடிக்கிறான். என்னாச்சு ஜிமினா, ஏன் இடிக்கிற? புருஷன் உன்னை காணோன்னு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கானா. மேன்ஷன் ஃபுல்லாக வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, நம்ம வெளியே உட்காந்துருக்கிறது கவனிக்கல. சங்குக்கு வேறு வேலையே இல்லை. என்னை 5 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான் தெரியுமா. என்னை பார்த்துட்டு டக்குன்னு நீ கூடயே இருக்கணும்னுமா, என்னை கட்டி பிடிச்சிக்கணும்னுமா. இப்போ நீ இருக்கனால அந்த கட்டி பிடிக்க மாட்டான். தனியாக கூட்டு போயிட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவான். அவ்வளோ ரொமான்டிக்கா என் அண்ணன், ரொம்ப ரொமான்டிக் அவன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா உனக்கு ரொம்ப கவலையாயிடும். அப்படியா, இவ்வளோ சொல்கிறீங்களே. ஆனால் அண்ணா இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா. ரொம்ப லவ்விங்காக இருப்பான். அண்ணனை மாதிரி ஒரு லவ்விங்கான பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப கேரிங், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். என்னை இப்படி தொலைச்சிட்டு அப்பப்போ தேடிக்கிட்டு இருப்பான். அவனை தேட விட்டு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் சப்பக்கேட்டிங்காக இருக்குன்னு வெளியே வரல, அவனை தேட வேணுன்னு தான் வந்திருக்கீங்க. அப்படி கூட வச்சுக்க ஜிமினா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் டேங் இந்த வந்துட்டான் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட எந்திரிச்சு நிற்க ஜங்குக் தான் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ஜங்குக், எங்கெங்க போனீங்க? பயந்துட்டேன். ஏய் என்ன நீ என்ன இப்படி பண்ணுற? சப்ப ஜிமின்தா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே சுகா கிட்ட போய் நிற்கிறான். என்னடா இவன் இப்படி போய் கட்டிப்பிடிச்சி நிற்கிறான்? ஐயோ, இந்த பக்கம் டேங் சொல்லிட்டு இருந்தாரு ஜங்குக் எப்படின்ட்டு. 5 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டானா, பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அவனுக்கு. அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணிடுவானா, இல்லைனா வீடியோ காலா இப்படின்னு டேங் ரொம்ப பேசினாரு. நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ சொன்னார், இப்போ ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பான், ஆனால் நீ இருக்கிறனால பண்ண மாட்டான், ஷை ஆயிடுவான் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜங்குக்கு இப்படி வந்து கட்டி பிடிச்சிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் பத்தியா ஷுக்கா, ரொம்ப மிஸ் பண்ணானோ. அவன் ரொம்ப தேடிட்டு இருந்தானா. மேன்ஷன் ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் தான் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே இருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் இங்கே வந்து நிற்கிறான். ஜங்குக்கு இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இந்த பக்கம் மட்டும் அங்கே தான் அப்படியே ஜங்குக்கை லேசாக பேக் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக்கா, எங்கே போயிட்டீங்க டேங்? நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா. உங்களை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னை விட்டு ஏன் போகிறீங்க? என் கண்ணு முன்னாடியே இருங்களா, என் கண்ணு முன்னாடிங்க இல்லைன்னா பதட்டமாக இருக்கு. சரி நீ ரொம்ப வாய் உளருது பார். இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கா. நீங்கள் இதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொல்லுங்கள், ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஷோ, உனக்கு என் மேலே கேரிங்னு எனக்கு புரியுது, அதுக்கு நீ இப்படியா? ஷோ, ஜிமினு ஷிவாவும் பார்க்குறாங்க, பின்னாடி பாடி கார்ட்ஸில் நிற்கிறாங்க. ஜங்குக்கா இருக்கட்டும்ங்க, ஒரு 2 மினிட்ஸ், எனக்கு மூச்சு வாங்குது. ஐயோ, என்ன இவன் இப்படி இருக்கான், குழந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஜிம்மின்ட்ட சும்மா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இவன் உண்மையிலேயே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ எனக்கு ஃபீலிங்ஸே வெளியே காட்ட தெரியாதுன்னு சொன்னான் ஜிமின். இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். எனக்காக இவன் இதுக்கு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க. ரொம்ப தேடி அலைஞ்சியா என்ன? இவன் மேன்ஷன் முழுக்க சுற்றிட்டு இருந்தேன். ஜிமின் தான் நீங்கள் எங்கே இருக்கிறதா சொன்னான். ஐயோ, மனசே கேட்கல தெரியுமா. சரி ஒன்றும் இல்லை விட அப்படின்ட்டு டேங் கம்ஃபர்ட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேங்கோட ஹக் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோன் பெஞ்சிலே உட்காரான். நம்ம டேங் அப்படியே பக்கத்தில் உட்காரான். ஸோ டேங் தான், என்னாச்சு ஜங்குக்கா, ஏன் உள்ளேருந்து வெளியே வந்தீங்க? ஐயோ, உள்ள என்னால் இருக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வெளியே வந்தேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருவாங்களான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நான் இவ்வளோ பயந்துருக்க மாட்டேன். சரி விட, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எங்கே போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன், சரியா? அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு தான் அப்படியே ஷிகா பிடிச்சடி கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கான். ஐயோ ஷிகா, பத்தியா எப்படி லவ் பண்ணுறாங்க பத்தியா? ஐயோ, ஸோ க்யூட் கப்பல்ல. ஆமாம் ரொம்ப க்யூட்டு தான். அதுக்கு நீ ஏன்டா இப்படி ஆடுற? ஐயோ ஷிகா, உனக்கு நான் சொல்கிறது புரியாது, நான் சொல்கிறது உனக்கு புரியாது. என் இடத்துல இருந்து நீ பார்த்தா தான் தெரியும். ஐயோ, ஜங்குக்கும் டேங்கும் இவ்வளோ க்யூட்டான கப்பல். ஐயோ, அவங்களுடைய கிட்ட இருந்து பேசும்போது அவங்க கண்ணை பார்த்துக்கும் போது அச்சிச்சோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் குதிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஷிகா தான், டேய் நீ நம்ம லவ் பண்ணும்போது கூட இவ்வளோ எக்ஸைட் ஆனதில்லை, எதுக்காக அவங்க லவ்க்கு நீ எக்ஸைட் ஆகுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கு, நான் என்ஜாய் பண்ணுறேன் அவங்க லவ் பண்ணுறத.
அட பாவி. ஸோ இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக், டயாங், ஜிமின், சுகா இவங்க 4 பேரும் அப்படி நடந்து வராங்க. ஸோ நம்ம டயாங்கும் ஜங்குக்கு தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினும் சுகாவும் அப்படியே போயிட்டு உட்காடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் இவன் என்னோட ஹஸ்பண்ட் டயாங், ஜியான் டயாங். அப்போ நம்ம உங்கள் அம்மா கறி எல்லாத்தையும் சொன்னாடா, என்ன பண்ணி வச்சுருக்க, குடும்பம் மானமே போகுது, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறது இல்லையா, இப்படி ஒன்றும் இல்லாதவனைய கல்யாணம் பண்ணிப்பா. ஸோ அப்போ ஜங்கு கூட தாத்தா தான், இதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற, நம்ம பேர பிள்ளையும் பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறானே விட, அதை எப்படி விட முடியும், உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கெல்லாம் நல்லா தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நல்ல பணக்கார வீட்டு பையனாக பார்த்து நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க உங்கள் பையனுக்கெல்லாம். அதே மாதிரி தான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் நான் நல்ல இடத்துல தான் வந்து வரேன் பார்ப்பேன். இப்படி கண்ட பசங்கள்லாம் உள்ளே வந்து சப ஜங்குக் தான், கொஞ்சம் நிறுத்துறீங்களா பாட்டி, எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்கா, அதுக்குண்ணா நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். டேயாங் என்னோட புருஷன், அவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி நாங்கள் யாருமே இல்லாமல் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இல்லாமல் பண்ணுற கல்யாணத்தெல்லாம் கல்யாணம் எப்படி ஏற்றுக்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களானே தெரில, இதோ இந்த பிள்ளைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க. ஸோ அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த லீலா பிள்ளைக்கு என்னடா குறைச்ச, நல்லா படிச்சிருக்கா, உன்ன மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுறா, அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் கட்டிப்பேன்னு ஒன்று கட்டிக்க வந்திருக்கா, இந்த பிஸ்னஸுக்கும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதே மாதிரி அவன் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, பரம்பரையாக பணக்காரி பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு ஏவன் என்னன்னே தெரியாமல் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நிற்கிற, அதுவும் குடும்பத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாமல். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படி இருந்துச்சுட்டு, பாட்டி ஜங்கு கண்ணை யார்கிட்டையும் சொல்லாமலாம் உனக்கு கல்யாணம் பண்ணலை, ஜங்கு கண்ணை கல்யாணம் பண்ணும்போது நானும் ஷிகாவும் அங்கே தான் இருந்தோம், சாட்சிக்கு கையெழுத்து நாங்கள் தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, ஷிகா தான் அப்படியே ஜிமின் சொல்கிறது உண்மைதான், ஜங்குக்கு மேரேஜ் ஆகும் போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அண்ட் அங்கே ரொம்ப நல்ல பையன், நீங்கள் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்காம அவரோட குணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அங்கே விட ஒரு பெஸ்ட் பேர் ஜங்குக்கு கிடைக்கவே மாட்டான், அதே மாதிரி ஜங்குக்கிட்டே அங்கே ரொம்ப லவ் பண்ணுறான், ரொம்ப உயிருக்கு உயிரா. ஸோ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம சுகா தான் அப்படி சொன்னதும் பாட்டிக்கு தான் கோவம் தான் வருது, நீ அமைதியாக இருப்பா, உனக்கெல்லாம் தெரியாத, என் பேர பையனுக்கு எனக்கு தெரியாதா, அவங்க அம்மாவுக்கு தெரியாதா எது சரின்ட்டு, அவனா போயிட்டு யாரையா கல்யாணம் பண்ணிட்டு வந்துன்னா அங்கே ஒத்துக்கணுமா. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க, இதோ பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவங்க 2 பேர் கையும் தூக்கி காட்டுறான், ரிங் இருக்கு. ஸோ நம்ம ஜிமின் தான் அவன் கையில் இருக்க ஃபோன் எடுத்து காட்டுறான், இது அவங்க கல்யாணத்தப்ப எடுத்த ஃபோட்டோ, நானே என் கையால் எடுத்தேன். அப்புறம் இப்படி இல்லை, இதுக்கப்புறம் பேசாதீங்க பாட்டி, நம்ம டயாங் தான் இதுக்கப்புறம் ஜங்கு கூட ஹஸ்பண்ட், அவன் தான் இதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே பார்த்துக்க போகிறவன், நீங்கள் இப்படி தாத்தா கூட இருக்கீங்களோ அந்த மாதிரி வயசாகிற வரைக்கும் டயாங் தான் ஜங்கு கூட இருக்க போகிறான், கடைசி வரைக்கும் இருக்க போகிறது ஜங்கு கூடன்னும் போது ஜங்குக் தானே சூஸ் பண்ணணும், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி லீலா நல்ல பொண்ணா இல்லையான்னு ஜங்கு கண்ணாக்க தெரியும், எங்களுக்கும் தெரியும், ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. இப்போ லீலா அப்படியே ஜிமின் வந்து பார்த்து முறைக்கிறா, மிஸ்டர் ஜிமின் தேவையில்லாமல் என்னை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க, நான் எப்படின்னு எனக்கு தெரியும். ஆமாம்மா எனக்கும் தெரியும், உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, அண்ட் அது கூட சேர்த்து அபார்ட் ஆச்சுல. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் ஃபேமிலி லீலா ஒரு மாதிரி பார்க்க, புல்ஷெட், யார் இப்போல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறது, நோ அப்போல்லாம் கிடையாது, நான் யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது. அச்சோ லீலா பொய்லாம் சொல்லாதீங்க, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் உங்கள் மேனேஜர் மிஸ்டர் கென் இல்லைன்னா அவர் பேர் என்ன கென்யோ இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, இல்லை அப்படின்னா நான் யாரையுமே லவ் பண்ணல, நான் யாரையுமே முதல் லவ்வே பண்ணல, எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை தான். அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு அபார்ட்டான விஷயம்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டனே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த பக்கம் லீலா பேரண்ட்ஸ் தான் அம்மா முழிச்சிட்ருக்காங்க, இந்த பக்கம் ஜங்குக்லாம் அம்மா வியாட இதில் பார்த்துட்ருக்கான், என்னடா சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன், அமைதியாயிரு மிஸ் லீலா,
நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணு தான் எனக்கு தெரியும், பரம்பரையாக பணக்காரி. ஆனால் உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயை கூட எப்படி நடத்தணும்னு தெரியாது. உங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸ்லாம் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாமே. காசிப்லாம் நிறைய பேசுவாங்களாம். அண்ட் உங்களோட எக்ஸ் அந்த மேனேஜர் அவன் தான் ஊர் ஃபுல்லாக அவங்கள பற்றி தண்டர் அடிச்சிட்டு இருந்தானே, எனக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு கேர்ள் பேபி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வயலாம் பெருசாகி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு வந்தீங்கள்ல, அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் தான் புட்டு வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் அந்த லீலா பொண்ணு தான் எந்திரிக்கிறா. அம்மா பா வாங்க போகலாம், இவன் என்னென்னமோ பேசுகிறான், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு மரியாதை இருக்காது. ஐயோ லீலா, நான் உண்மையாக தானே சொல்கிறேன், இல்லை சுகா உனக்கும் தெரியும் தானே? ஆமாம் எனக்கும் தெரியும், இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அபார்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் தூக்கி வாரி அடிக்குது. ஸோ இந்த பக்கம் லீலா தான் அப்படியே அங்கே இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறா. ஸோ இப்போ ஜிமின் தான் அப்படியே இந்த பாட்டி பக்கத்து திரும்பிட்ட. பாட்டி நீங்கள் பெரியவங்க, அதுக்கான நீங்கள் சொல்கிற எல்லாமே இருக்கணும்னு இல்லைல்ல. ஸோ எங்கள் பேச்சையும் கொஞ்சம் கேளுங்க. டயாங்கை விட ஒரு பெஸ்ட் பேர் ஜங்குக்கு கிடையாது. ஸோ அப்போ அந்த பாட்டி தான் டேங்க பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேங் முன்னாடி வந்து நின்றுட்டு, டேங் சாப்பிடவா உட்காரு அப்படின்ட்டு சேர் அப்படியே இழுத்து வைக்கிறான். நம்ம டேங் தான் அப்படியே போய்ட்டு அந்த சேரில் உட்காரான். ஸோ ஜிமின் தான் அச்சோ ஸோ ஸ்வீட்டில், இங்கே பார்த்தியா ஷிகா, நீ எப்போயாவது இந்த மாதிரி எனக்கு சேர் எடுத்து வச்சிருக்கியா? பாரு ஜங்குக் எவ்வளோ அழகாக ஒரு ஹஸ்பண்டுக்கு பண்ணுறாருன்னு. டேய் இங்கே பார், ஏதோ புதுசாக லவ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன, புதுசாக லவ் பண்ணால் என்ன, இல்லை எத்தனை வருஷம் லவ் பண்ணால் என்ன? எனக்கு நீ இப்படி எப்படியும் பண்ணதே கிடையாது. ஏன் புதுசாக லவ் பண்ணும்போதுக்கும் நீ பண்ணது கிடையாது, இப்போ வரைக்கும் கூட பண்ணது கிடையாது. வேணா எந்திரி, சேரை வேணா எடுத்து விடுற. நீ வேணா சேரே இல்லாமல் சும்மா காற்றுல உட்காருவே, அந்த மாதிரி உட்காந்துக்கோ. சேர்லாம் எடுத்துக்க முடியாது. நீ அன்ரொமான்டிக்டா. யார் நானா? பெட்ரூம்க்கு வா தெரியும். சி சாப்பிடு அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம சுகாவும் ஜிமினும் க்யூட்டாக ஒரு மாதிரி சண்டை பிடிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேங்க் இதெல்லாம் காதில் கேட்குது, ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே எதுவுமே பேசாமல் இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட அம்மா தான். உன்னோட ஃபேமிலி பற்றிலாம் எதுவுமே சொல்லலையே. எனக்குன்னு சொல்லிக்க பெருசாலாம் யாரும் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது நீங்கள் எல்லாரும் தான், முக்கியமாக ஜங்குக்கா இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஜங்குக் தான் டேங்க் பற்றி சிரிக்கிறான். சாப்பிட்டுக்க, எனக்கு இவ்வளோ காரமாக ஃபுட் பிடிக்காது, டேங்க்கு காரமாக ஃபுட் பிடிக்காது, காரம் இல்லாமல் சர்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்கே வெயிட்டர்கிட்ட சொல்ல. அப்போ அங்கே இருக்கிற வெயிட்டர் தான் அப்படி டேங்கிட்ட வர. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் அம்மா தான் வெயிட், அவனை இன்னும் நம்ம ஃபேமிலி மெம்பர்னு ஏற்றுக்கவே இல்லை. அண்ட் அவனுக்கெல்லாம் நம்ம வீட்டு சர்வ் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு என்ன அவனே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ டேங் தான் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு, ஓகே என்கிட்ட கொடுத்துருங்க நான் போட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஜங்குக் தான் கொடுங்க நான் போடுறேன். எதுக்கு ஜங்குக்கா, நானே போட்டுப்பேன், கொடுங்கன்றல்ல, எப்படி நீங்களா கொடுங்க அப்படின்ட்டு டேங்க் கையிலேருந்து ஃபுட் ட்ரே வாங்கிட்டு அப்படியே நம்ம டேங்க் தான் சர்வ் பண்ணுறான். வேறு என்ன வேணும்? அது ஜங்குக் ஏன்னா நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் டேங்கை பார்த்து கவனிக்கிறான். பட் டேங்கோட மனசுக்குள்ள இவன் என்ன இவ்வளோ நல்லவனா இருக்கான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப ஓப்பனாக இருக்கான்னு தோணுச்சு, இப்போ ரொம்ப கேரிங்காக இருக்கான்னு தோணுது. ஏன்னு தெரில. ஜங்குக் விட்டேன்னு இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம் போல இருக்கே. பட் வேண்டாம், இது கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டாகவே இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இவன் என்ன கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டுன்னு பார்க்காம என்ன இப்படி பார்த்து கவனிச்சுக்கிறான், அதுவும் வந்த முதல் நாளே. இவன் இப்படி தான். நான் எப்பயுமே ஜிமின் சொன்னதில் கொஞ்சம் சரியாக தான் இருக்க, ரொம்ப கேரிங்காக தான் இருக்கான், ஆனால் காட்ட தெரியாதுன்னா இப்படி காட்டுறான். பார்த்தா குறைக்கி வீட்டு ஆளுங்கிட்ட என்னை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ இந்த மாதிரி எத்தனை பசங்க இருப்பாங்கன்னு தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தன்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம. ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டே இப்படி பார்த்துக்கிறான். அவன் எனக்கு லைஃப் லாங் ஒருத்தன் வரவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். சாப்பிடுங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டேங்கடி ஜங்கு ஃபீட் பண்ணுற ஸ்பூனில். ஸோ அப்போ இந்த பக்கம் நம்ம டேங்கடி ஜங்கு காதுக்கிட்ட வந்துட்டு, நீ ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோ ஓவராக இருக்கு ரொம்ப அப்படின்னு மாதிரி டேங்க் சொல்ல. ஸோ அப்போ ஜங்குக் தான் ஆக்டிங்னு சொல்ல முடியாது, லைட்டாக, ஆனால் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, இவங்கெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க இப்போதைக்கு,
கொஞ்சம் பழக டைம் எடுக்கும். புரியுது அப்படின்னு மாதிரி இவங்க ரொம்ப குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. லிட்டலி நம்ம சுகாக்கும் ஜிமினுக்கும் கூட கேட்கல. இவங்க 2 பேர் மட்டும் ரகசியம் பேசுகிறாங்க. ஏன்னா சுகாக்கும் ஜிமினுக்குமே இவங்க 2 பேர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையிலே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் இவங்க 2 பேர் அப்படியே ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம எங்கூக்கோட தாத்தா தான் சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா தம்பி? பிடிச்சிருக்கு தாத்தா, ரொம்ப நல்லாவே இருக்கு. சாப்பிட்ட இந்த பக்கம் ஜங்கு கூட பாட்டி தான், ஆமாம்மா எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீ வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டேன். வாட்டி பார்க்குறல இவ்வளோ சாப்பாடு. நீ டைனிங் டேபிளெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்கியா? இல்லை, இதுதான் வாட்டியா? இந்த பக்கம் ஜங்குடைய திரும்பி பார்த்து முறைக்கிறான். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷன்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறீங்களா? அப்போ ஜங்கு கடாம தான், ஆமாம் ஊர் உலகத்தில் இல்லாத புருஷன். அவனே ஒரு கம்பெனிக்குள்ள வேலை தான் பார்க்குறான். நீ அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க. இதை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதான்னு நாங்கள் இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. சாப்பிட ஜங்குக்கு தான் அப்படியே எந்திரிச்சிட்டு, நீங்கள் அதை ஏற்றுக்காமல் போங்க. அவன் தான் என் புருஷன், நான் முடிவு பண்ணிட்டேன். அங்கே அப்படியே அவன் கையை அப்படியே ஒரு டிஷ்யூவில் தொடச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு ஜங்குக்கு கையை பிடிச்சிட்டு, ஜங்குக் விடு, கோவப்படாத. இவங்க எல்லாரும் என்ன பேசினாலும் எனக்கு ஹர்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நீ இருக்கல என் கூட. சரி நான் போகிறேன் டேங், நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஏய் இரு, எங்கே போகிற? சாப்பிடாம? எனக்கு பசிக்கலை. நாங்கள் இருக்க உங்களை வேணும்னு ஹர்ட் பண்ணி தாங்க இருப்பாங்க. நான் போகிறேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்க. டே ஜங்குக், இந்த பையனுக்காக நீ எதுக்காக எந்திரிச்சு போகிற? யாரோ ஒருத்தனுக்காக வீட்டாளுங்களெல்லாம் எதிர்க்கல ஜங்குக் நின்று அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் அம்மா தான் அவங்க தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் தான், நான் யாரையும் எதிர்க்கலம்மா, எனக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கேன். உங்கள் யாருக்கும் அது பிடிக்கலன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. டேங் என்ன நம்பி வந்திருக்கான், அவனை நான் தான் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் இப்படி எல்லோரும் பேசி அவனை ஹர்ட் பண்ணுறது என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி பார்த்தேன் தான், அப்போ நானும் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் லைட்டை ஹக் பண்ணுறான். ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஆகிட்டாடி, ஐஸெல்லாம் வியர்டாகுது. என்ன அப்படியே தூக்கிக்கோ ஜங்குக்கா, இங்கேருந்து போகலாம். தூக்குடா என்ன? சரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க பிரைடு ஸ்டைல் அப்படியே தூக்குறான். நம்ம டேங்க வந்து ஜங்குக்கு கட்டி பிடிச்ச பண்ணி நின்றுட்டு இருப்பாள்ல. ஸோ அவனோட கை 2ம் ஷோல்டர் பக்கமாக இருந்திருக்கும். ஜங்குக்கு அப்படியே அவனோட கால் பக்கத்தை அப்படியே தூக்கி அப்படியே இந்த பிரைடு ஸ்டைலில் கையில் வச்சுக்கிறான். ஸோ அப்போ ஜங்குக்கு தான், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக பேசாமல் நடந்துடும் போ. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நீயே கத்தி உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ஜங்குக்கு அது சரிதான்ற மாதிரி படுது. அவன் அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிமின் தான், என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நம்ம டேக்குக்கூட ஃபுட் பிளேட் தான் அப்படியே இருந்திருக்கோம். ஏன்னா ஒரு வாய் தான் சாப்பிட்ருப்பாங்க, அதுக்குள்ளே பேசி அமுச்சு விட்டுட்டாங்க. ஜிமின் தான் அப்படி இந்த 2 பிளேட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், நம்ம வெளியே வந்துட்டோம்ல, இறக்கி விட்டுறவா? வேணாம். ஏன்? பின்னாடி ஜிமின் வரான். ஐயோ வந்து ஆல் இண்டியா ரேடியோவா? அவன்தான், ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், அடே அண்ணா நீ தான் சாப்பிடாம போகிற, சரி ஏன்டா அவரோட சாப்பாத்தையும் வச்சுட்டு போகிற, அவருக்கு பசிக்கும்ல அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், ஜிமின் எங்களுக்கு நிஜமாலே பசிக்கலை, வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் 2 பேரும் மேலே பொறுமையாக வாங்க, நான் ஃபுட் பிளேட்டை கொண்டு போய் மேலே வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் குடு குடு குடுன்னு ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே மேலே ஏறி ஓடிட்டுருக்கான். இங்கே ஜங்கு கூட மேன்ஷனில் தான் இருக்காங்க எல்லோரும். அந்த பார்ட்டியுமே அங்கே தான் நடந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் அங்கே டின்னர் ஏற்பாடெலாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே பெட்கிட்ட வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே தான் வரான். ஸோ இந்த பக்கம் ஜங்கு கரெக்டாக வரேன். ஸோ ஜிமின் தான், குட் நைட், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிரிச்சுட்டு அது பாட்டுக்கு போகுது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியாமல் இவன் சிரிச்சுட்டே போகிறான். தெரில
என்னை இறக்கி விட அவன் போயிட்டான். ஓ சாரிங்க அப்படின்ட்டு நம்ம டேங்க் இறங்கிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம ஜங்கு கை பிடிச்சி இழுத்துட்டு, டேய் இன்னும் போகல? போவேன். அவங்க ரொம்ப நல்லவர், அவர் விட்டுறாத. எனக்கு என்னமோ அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட அவங்க பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்டா உனக்கு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்கள் 2 பேரும் இப்படி பார்க்குறதுக்கு. சீக்கிரமாக என்ன சித்த பார்க்கிறேன். அடப்பாவி ஓடு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் மண்டையிலே தட்டுறான். ஜிமின் சிரிச்சிட்டே அப்படியே கீழே ஓடிடுறான். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே கதை ஓப்பனாக இருக்குது அப்படின்னு உள்ளே போகிறான். டக்குன்னு இடிச்சு நிற்கிறான். என்னங்கிட்டையான் உள்ளே போகலையா? ஐயோ என்னையா இது அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஜங்குக்கு தான் அப்படி அவங்களோட ஹெட்டை லைட்டாக நகட்டிட்டு பார்க்குறான். அத்தாடி இது நான் யார் பார்த்த வேலை அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கை பார்க்க, டேங்க் தான் ஒரு மாதிரி கையை கட்டி ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் கான்ட்ராக்டில் இல்லையே. இதெல்லாம் ஏன் ஏற்பாடு இல்லை, வேறு யார் ஏற்பாடு? சாப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தலையை சுரிஞ்சிட்டே, தெரியல வீட்டில் யாராவது பண்ணியிருப்பாங்க, ஒரு வேந்த ஷுகா ஜிமினா கூட இருக்கலாம். ஸோ டேங்க் தான் அடியே நம்ம ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான், ஏங்க சத்தியமாக நான் இல்லைங்க, எதுக்காக இப்படி முறைக்கிறீங்க? அது இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் தெரிஞ்சிருந்தா நான் அந்த கான்ட்ராக்டில் போட்டிருந்துருப்பேன். நான் தான் அப்படி எதுவும் போடலையே. உங்கள் விருப்பம் இல்லாமல் எப்படிங்க? அப்போ விருப்பம் இருந்தால் பண்ணுவேன். ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகிட்டு அந்த ரூம்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பெட்டில் இருக்க ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே தட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங்க் தான், ஏய் என்ன பண்ணுற? ஃப்ளார்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு, எதுக்காக தட்டுற? ஏங்க என்னங்க நீங்கள்? ஜங்குக் யாரோ ரொம்ப நல்ல மனசுக்காரங்க இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுற? அதுக்கு ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பேசாமல் மேலே படுத்து தூங்கலாம், நம்ம தூங்கும்போது உருண்டா அதுவே தன்னால் கலைஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் சொல்லிட்டாரே பெட்டில் தான் உட்காரான். ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த டெக்கரேஷனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அங்கங்கே கேண்டிலு, அங்கங்கே ரோஸ் பெடல்ஸு, குட்டி குட்டி லைட் செட்டப்புன்னு அந்த இடத்துல நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. பத்தாக்குறைக்கு பெட்டில் வேறு ஹார்ட்டு போட்டு அம்பு விட்ருப்பானுங்க ரோஸை சாலையே. ஸோ ஜங்குக்கு எதை தான் களைச்சி விட்ருப்பான். ஸோ டேங்க் தான் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு, இந்தாங்க சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லையே. அது சரி கொடுடா பசிக்குது அப்படின்ட்டு நம்ம தேங்காடி எடுத்து வச்சு அப்படியே உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஷைனஸில் நல்லா சப்பங்கள் போட்டு கையில் பிளேட்டை தூக்கிட்டு அப்படின்னு நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றான். நம்ம டேங்க தான் பார்த்துட்ருக்கான். ஏங்க டேங் அவ்வளோ பசிக்குதுன்னா ஒழுங்கா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே, எதுக்காக என் கூடயே வந்தீங்க? உன் கூட வரணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை ஜங்குக்கா, அங்கே சாப்பாடு அவ்வளோ இருந்துச்சு, சாப்பிட்ருக்கலாம் தான். ஆனால் என்ன புருஷன் போகிறான், இவன் இப்படி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கான், அவனை பசியில் விட்டுட்டு இவன் சாப்பிட்றான் பாருன்னு இன்னும் கொஞ்சம் உங்கள் அம்மா அதிகமாக பேசுவாங்க. எதுக்கு? அதுக்கு சாப்பிடாம ஒரு நாள் தூங்குறதுனால ஒன்றாகாதுன்னு தோணுச்சு. பட் ஜிமினுக்கு எவ்வளோ நல்ல மனசில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். அப்பா அப்படின்ட்டு அப்படியே ரசித்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் ஆமாம்ல அப்படி பண்ணியிருந்தாலும் திட்டியிருப்பாங்க, என்ன பண்ணாலும் திட்டு விழும், சரிதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே 2 பேர் சாப்பிட்டு முடிக்க ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க் பிளேட்டே எடுத்துக்கிறான். ஏய் நானே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இல்லை நானே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன், இதில் என்ன இருக்கட்டும், நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பிளேட் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவனோட ரூமுக்கு தான் அப்படியே போகிறான். அப்படியே உள்ள வந்து பார்க்க டேங்க் தான் நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பெட்டில் படுத்து கிடக்குறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம டேங்க் பக்கத்தில் தான் வரான். டேங்க் தான் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். ஜங்கு கடையே கிட்டே போயிட்டு தூங்கிட்டானோ அப்படின்ற மாதிரி பார்க்க டக்குன்னு டேங்க் தான் ஜங்கு கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் அப்படியே தள்ளி அவன் அப்படியே மேலே ஓவராகிறான். என்ன பண்ணுறீங்க? ஷோ அமைதியாக இருக்கணும்,
அப்படின்னு மாதிரி டேங் தான் ஜங்குக்கோட லிப்ஸில் அவனோட ஃபிங்கரை வச்சு அப்படியே அவனை அமைதிப்படுத்துகிறான். நம்ம ஜங்குக்கு தான் அந்த முட்டை கண்ணில் அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஐஸு நோஸு லிப்ஸுன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங்கோட ஃபிங்கர்ஸ் தான் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸ் மேலே இருக்க அப்படியே அந்த லிப்ஸை லைட்டாக அப்படியே பிடிச்சி கிள்ளுறான். டேங் வலிக்குது. வலிக்குதா? ஆமாம்ல, நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க. நான் உன்னை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், அப்படி தானே? நான் எதுவும் அப்படி சொட்டு அங்கே பெட்டில் அப்படியே களைஞ்சிருக்கிற அந்த ரோஸ் அப்படியே கை ஃபுல்லாக எடுக்கிறான். ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் தான் பிச்சு இருக்க, அதை அவன் கை முழுக்க அப்படியே எடுக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுற? அங்கே அப்படியே அந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம ஜங்கு கூட ஃபோர்ஹெட்டு, அவனோட நோஸு, சீக்ஸு, அவனோட லிப்ஸு, நெக்குன்ட்டு அந்த ரோஸஸ் அப்படியே அவன் மேலே தூவிட்டே வரான். ஜங்குக்கு தான் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அவன் முகத்தில் அப்படியே தள்ளுவிட்டு அப்படியே நழுவி கீழே விழுகிறத நம்ம ஜங்குக்குடைய கண்ணை மூடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு மாதிரி அந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு மேலேயே கிஸ் பண்ணுறான். அவனோட ஃபோர்ஹெடு, அவனோட சீக்ஸு, அவனோட ஐஸு, அவனோட லிப்ஸுக்கு மேலே, அவனோட நெக்கு, அந்த தொண்டைக்குழின்னுவாங்கள்ல அந்த இடத்துலலாம் அப்படியே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே இருக்குது. கீழே விழாமல் அப்படியே பேலன்ஸ் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம டேங் தான் அப்படின்ட்டு அவனோட சீக்ஸ் வரைக்கும் வந்துட்டு அவனோட லிப்ஸை தான் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு நிமிஷம் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ண. ஸோ டேங் தான் அப்படியே லைட்டாக அவனோட தலையை பெண்ட் பண்ணி நம்ம ஜங்குக்கோட நெக்கில் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குள்ள அப்படியே கிஸ் பண்ணி லைட்டாக அந்த ரோஸ் பெட்டல்ஸை பைட் பண்ணி இழுக்கிறான். டேங் அப்படின்ட்டு டேங்கோட ஹேர்க்குள்ளே தான் ஜங்கு கூட கை போகுது. டேங் தான் அப்படியே மேலே வந்து அவனோட லிப்ஸில் அந்த ரோஸ் பெட்டலோட அப்படியே அப்பர் லிப்பை கப் பண்ணி ஸ்லோவாக அப்படியே நம்ம ஜங்கு கூட லிப்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவனோட கையும் காலையும் பெட்டில் ஒரு மாதிரி தடவிட்டு உதச்சிட்டு இருக்கான். எவன்டா அது மிதிக்கிறது? டேய் ஜிமின், ஜிமின், ஐயோ என்னாச்சு கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமீன் தான் அப்படியே எந்திரிக்கிறான். என்ன தூக்கத்தில் இருந்ததுமோ வளரிக்கிட்டு இருக்க? தூக்கத்தில் விளாட்றேண்ணா. டேய் சுகா, அங்கே ஜோக்கு கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எது? அது எப்படா நீ பார்த்த? இப்போ தான் நான் பார்த்தேனே. ஐயோ, நம்ம டெக்கரேஷன் பண்ணோம்ல சுகா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவ்வளோ அழகாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஷோ சிமினா, நீ ரொம்ப நேரமாக ஏன் கூட தான் இருக்க. உன் கூட நான் தான் இந்த சுகா தான் கட்டி பிடிச்சிட்டு ஒன்று தூங்கிட்டு இருக்கேன். என்னை பற்றிலாம் உனக்கு கனவு வராதா? டேக்குக் தான் வருமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவங்க 2 பேர் தான் வந்தாங்க. அப்போ நம்ம சுகா தான் டக்குன்னு ஜிமின் இழுத்து பெட்டில் தள்ளிட்ட. ரொம்ப பேசுகிறடா நீனு. கட்டிக்க போகிறவன் பக்கத்தில் கொத்துக்கள் மாதிரி இருக்க. அவனுங்க பெட்ரூம்குள்ளே என்ன பண்ணுறானுங்கன்னு உனக்கு கனவுல வருதா? எதுக்கு சுகா அப்படி கிட்ட வர? தள்ளிப்போவா? சரி, அவனுங்க அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க சொல்ல. நம்மளும் இங்கே அதே பண்ணுவோம். மேபி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துக்கலாமா ஜிமினா? சுகா, எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும். அது எப்படி ஜிமினா? உனக்கு தான் ஒரே கனவாக வருதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுகா வேண்டாம். கனவு வருமா? அதுவும் எப்படி அண்ணன் பெட்ரூமில் நடக்குதுன்னு ஒன்று கனவு வருதாடா? இல்லை எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, அதுதான். இது சுகா. எப்படிடா உனக்கு அதெல்லாம் கனவு வரும்? அதெல்லாம் வரக்கூடாது. உன் புருஷன் நான் தான். அப்போ என்னை பற்றி கனவு காண, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு காண. அது என்ன அவனுங்க ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு காண்ற? இந்த மாதிரி கனவு என்ன எனக்கு மட்டுமா வருது? டேக்குக்கு பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் தான் வருது. அதான் நீ கேட்க மாட்டியே. அவங்களெல்லாம் என்னால் கேட்க முடியாது, அதான் அவங்க இஷ்டம். பட் நான் உன்னை கேட்பேன், நீ எந்துடா
என்னை மட்டும்தான் நீ கனவு காணணும். அவனை அந்த பக்கம் எட்டி பார்த்த அப்புறம் இங்கே உனக்கு பனிஷ்மெண்ட் தான். கனவுல கூட அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜிமினோட சீக்ஸ் பிடிச்சி அப்படியே பிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜிமினுக்கு புரியுது சுகாவுக்கு பொசசிவ் ஆகுது, ரொம்ப பொசசிவ் ஆகுறான், அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. சரி சரி சுகா, நான் வேணும்னா நேற்று நைட்டு உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு கனவு கண்டேன், அதை பற்றி சொல்லவா? அட பாவி, உனக்கு இப்போ மட்டும்தான் கனவு வருமாடா? ஒன்று கிஸ் அடிக்கணும் இல்லை பண்ணணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வருது, வேறு மாதிரி கனவே வராதா? ஏன் வராமல்? முந்தனேத்து நான் புள்ளி வயிற்றுக்குள்ளே வச்சுருக்க மாதிரிலாம் கனவு கண்டனே. ஐயோ எல்லாம் மார்க்கமாகவே இருக்குது, பேசாமல் தூங்குடா. தூங்கணுமா சுகா? நீ வேற கிஸ் பண்ணி மூடித்திட்ட, கண்டிப்பாக தூங்கணுமா? அடித்து பிச்சு போடுவேன், மரியாதை தூங்க. வேணும்னா சுகா, நம்ம வேணும்னா நீ சொன்ன மாதிரி இப்போவே ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? ஐயோ நம்ம மிரட்டினதுக்கு பேசுனேன், எனக்கே ஆப்போச்சிரும் போலக்கே. டி கண்ணை முடி தூங்குடா, செல்லம்ல மூச்சு குட்டி, தூங்கு 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 அப்படின்னு ஜிமின் அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு சுகா தான் அப்படியே படுக்கிறாரு. ஜிமின் தான் அப்படியே அந்த செஸ்தில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அவருடைய நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு, அப்படியே நல்ல ஒரு ஸ்மைலோட. ஸோ இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். விஸ்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டோட பார்ட் 2வை நான் சீக்கிரமே போடுறேன். ஐம் சாரி, என்னால் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னோடய வீட்டு சுச்சுவேஷன் கொஞ்சம் அப்படி. ஸோ நான் சீக்கிரம் போடணுன்னு நினச்சிருந்தேன், பட் மறுபடியும் என்னால் முடியல. இது ஏன்னா ஃபுல் மூவியாக ஒரு 2.5 hours அந்த மாதிரி கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸோ நான் அதான் 2 ஷார்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ மேபி டாப் யாருன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, சரியா? ஓகேடா, டாடா, பாய்.